Hi, I am Akash. Welcome to Billion School. நம்ம இந்த 60 minutes வெபினார்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்க்கெட்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற ஓவர்வியூ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ சொல்றேன். ஃபர்ஸ்ட், ஹூ ஆர் வி? பில்லியன் ஸ்கூல் அப்படிங்கிறவங்க யாரு, அண்ட் இந்த 60 மினிட்ஸோட வெபினார் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது, அண்ட் ட்ரேடிங்னா என்னங்கிறத சிம்பிளஸ்ட் வேவ்ல சொல்லி தர போறேன். அண்ட் ஒரு ட்ரேடிங்க்கு நீங்க டார்கெட் எப்படி செட் பண்ணணும், அண்ட் எவ்வளவு மாதிரி உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் செட் பண்ணணும் அப்படிங்கறது, அடிஷ்னலி உங்களுக்கு என்னென்ன மார்க்கெட்ஸ் இருக்குங்க ஓவரால் மார்க்கெட்ஸ் வியூவும் சொல்லிட்டு, அந்த மார்க்கெட்ஸ்ல எப்படி டைவர்சிஃபை பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்தெந்த மார்க்கெட்ல எவ்வளவு ரிஸ்க் ஃபேக்டர் வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறதும், அண்ட் உங்களுக்கு அடிஷனலா நம்ம ஒரு ஃப்ரீ டெம்ப்ளேட் கொடுக்க போறோம். அதாவது இவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கு, இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு, இந்த வெரைட்டிஸை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஒரு ஸ்கிரீனர் வச்சிருக்கோம். அந்த ஸ்கிரீனரும் உங்களுக்கு சென்ட் பண்ண போறோம். அண்ட் கடைசியா ஏஐ வச்சு நம்ம எப்படி ஆட்டோமேட்டடா ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம், சிம்பிளிஃபைடா. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு சார்ட் பார்க்கவே கன்ஃபியூஸ்டா இருக்கு, இந்த சார்ட்டை வந்து எனக்கு அனலைஸ் பண்ணவே தெரியல, இல்ல நான் எத்தனை வாட்டி அனலைஸ் பண்ணாலும் எனக்கு வந்து இந்த சார்ட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா தான் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு தான் நம்ம வந்து ஏஐ பேஸ்டு இண்டிகேட்டர் வச்சிருக்கோம். இந்த ஏஐ பேஸ்டு இண்டிகேட்டர் நம்மளுக்கு எப்படி ஷோ ஆகும் அப்படின்னா, ஸோ மார்க்கெட்ல எப்போ பை பண்ணணும், எப்போ செல் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ப்ரீ டிட்டர்மைன்ட் கால்குலேட்டட் ரிசல்ட்ஸாக கொடுக்கும். அந்த ரிசல்ட்ஸை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம ட்ரேடிங் ஜேர்னியை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த டாபிக்கு லாஸ்ட் வரேன். ஸோ பிஃபோர் தட், சார்ட் இந்த மாதிரி இருந்தால் எப்படி அனலைஸ் பண்ணணும், சார்ட்னா என்ன, ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ஆஃபருமே இருக்கு. ஸோ வெபினாரை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்க. ஸோ ஹூ ஆர் வி? பில்லியன் ஸ்கூல் வந்து ஒரு டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இப்போ இருக்க 2026ல 10 வயசு பையன்ல இருந்து 60 வயசு பெரியவர் வரைக்கும் எல்லாருமே நியூவா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தர் அவங்களோட ஐடியாலஜிக்கு ஏற்ற மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ நம்மளும் ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளோட ஃபியூச்சரை வந்து நம்ம செக்யூர் பண்ணிக்க முடியும், அண்ட் நம்மளோட நெட்வொர்த்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ கரெக்டா? அப்ப வேஸ் ஆஃப் இன்கம் 2 வேஸ்ல வந்து நீங்க வந்து இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும். என்னன்னா, ஒன்னு பிசினஸ் பண்றது மூலியமா, இன்னொன்னு இன்வெஸ்ட் பண்றது மூலியமா. பிசினஸ் ஐடியா எல்லாருக்குமே இருக்கா அப்படின்னா, மோஸ்ட்லி பிசினஸ் ஐடியா எல்லாருக்குமே இருக்காது. எனக்கு வந்து நிறைய பிசினஸ் ஐடியா இருக்கு, பட் நிறைய பேர் எனக்கு காம்படிட்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா எல்லாராலையும் ஒரு மினிமம், ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 100 ருபீஸ்ல இருந்து 1000 ருபீஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்ப நம்ம மந்த்லி 1000 இன்வெஸ்ட் பண்றது மூலியமா எப்படி வந்து இன்கம் ஹையா ஜென்ரேட் பண்றது, இல்ல மினிமம் நான் 100 இன்வெஸ்ட் பண்றது மூலியமா எப்படி ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்றது, எனக்கு ஒரு ஸ்டேபிள் growth வந்து மார்க்கெட்ல இருந்து எப்படி கிடைக்கும், என்னோட நெட்வொர்த்தை வந்து நான் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்க போறோம். சோ பர்பஸ் ஆஃப் த வெபினார். இந்த வெபினாரோட பர்பஸ் என்ன? நீங்க வந்து நிறைய பேர் இடத்துல ட்ரேடிங்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ட்ரேட் பண்ணலாம், ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ ட்ரேட் பண்றது மூலியமா நமக்கு எப்படி ப்ராஃபிட் வரும், ஒரு பேசிக் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்றேன். ட்ரேடிங் அப்படிங்கிறது பையிங் அண்ட் செல்லிங். நீங்க ஸ்டோர்ஸ்ல நிறைய உங்க ஊர் பக்கத்துலயோ இல்ல வேற ஏதாவது இடத்துல பார்க்கும்போது ட்ரேடர்ஸ் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆகாஷ் ட்ரேடர்ஸ், இல்லனா வேற ஏதாவது ஹார்ட்வுட் ட்ரேடர்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற ஒரு நேம் வச்சிருப்பாங்க. இந்த ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பொருளை அவங்க வேற இடத்துல கிட்ட இருந்து பை பண்ணி அதை வேற ஒரு இடத்துல செல் பண்றாங்க. ஸோ இங்க இருந்து வாங்குறாங்க, அதை வந்து இங்க விற்கிறாங்க. ஸோ இவங்களும் அது பண்றாங்க, பை பண்றாங்க, வேற இடத்துல செல் பண்றாங்க. ஸோ இந்த பையிங் அண்ட் செல்லிங்கை தான் நம்ம ட்ரேடிங்னு சொல்றோம். ஸோ இந்த பையிங் அண்ட் செல்லிங்கை நம்ம சிஸ்டமேட்டிக்கா எப்படி பண்றது, அண்ட் நம்ம ஒரு கம்பெனில எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அந்த கம்பெனி ஆர் ஒரு ப்ராடக்ட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுல நம்மளுக்கு எப்படி growth இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ட்ரேடிங்ல பார்க்க போறோம். ஓகே, செகண்ட் ஸ்லைட். ஸோ வாட் இஸ் ட்ரேடிங்? ட்ரேடிங்னா பையிங் அண்ட் செல்லிங்னு சொல்லிட்டேன். அந்த பையிங் அண்ட் செல்லிங்கை நம்ம எப்படி பண்ண போறோம்? ஒரு புரோக்கர் மூலியமா பண்ண போறோம். ஓகேவா? புரோக்கர். இந்த புரோக்கர் அப்படிங்கிறவங்க யாருன்னா, அவங்க கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கும். மோர் ஓவர் சொல்ல போனோம்னா, ஒரு கம்பெனிஸ் இருக்கு. நான் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு, அதானி பவர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு, அண்ட் ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ஹிந்துஸ்தான் ஜிங்க் சம்திங் கம்பெனிஸ் இருக்கு. இந்த மாதிரி மோர் ஓவர் இந்தியன் மார்க்கெட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 5500 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஓகேவா? இதையும் தாண்டி இன்னும் நீங்க அமெரிக்கன் மார்க்கெட் எடுத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு 7000 கம்பெனிஸ் இருக்கு. நீங்க இல்ல ப்ராடக்ட்ஸா போறீங்க, நான் சில்வர், கோல்டு, காப்பர், ஜிங்க் அந்த மாதிரி போறேன்னா அதுக்கு அரௌண்ட் ஒரு நம்மளுக்கு 20+ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ இல்ல நான் கிரிப்டோ கரன்சிஸ் வைஸ் போறேன், நான் ஃபாரெக்ஸ் கரன்சிஸ் ட்ரேட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கரன்சி பேர்ஸ்னு உங்களுக்கு ஒரு 10+, மேஜரா நான் ரஃப்லி சொல்றேன் 10+ பேர்ஸ் இருக்கு. அண்ட் இல்ல நான் கிரிப்டோ கரன்சிஸ்
அதாவது பிட்காயின், இத்தீரியம் அந்த மாதிரி போறோம் அப்படின்னா அதுல மேஜரா சொல்ல போனா நம்மளுக்கு 4 to 5 கரன்சிஸ் இருக்கு. ஸோ இவ்வளவு கரன்சிஸை ஹேண்டில் பண்றவங்க தான் புரோக்கர்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், அந்த புரோக்கர்ஸ் கிட்ட பர்ச்சேஸ் பண்ண போறோம், அந்த புரோக்கர் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி செல் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்ப உங்களுக்கு கம்பெனி பத்தி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார் அப்படிங்கிறது ஒரு ஆட்டோமொபைல் செக்டர் கம்பெனி, அதானி பவர் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி செக்டர் கம்பெனி, ஹிந்துஸ்தான் ஜிங்க்ங்கிறதும் சேம் எனர்ஜி செக்டர், இல்ல ஹிந்துஸ்தான் யூனிலிவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் செக்டர், அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ற சோப்பு சீப்ல இருந்து ஓவரால் ப்ராடக்ட்ஸ், கண்ணாடி, பேஸ்ட் எதுவா இருந்தாலும் அது ஹிந்துஸ்தான் யூனிலிவருக்குள்ள தான் வரும். மோஸ்ட்லி ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த கம்பெனியை பத்திலாம் எனக்கு தெரியும், ஐடியா இருக்கு. நான் டாடா கார் தான் யூஸ் பண்றேன், நான் அதானி சோலார் பேனல் தான் போட்டிருக்கேன், நான் வந்து டெய்லி கோல்கேட்டோ இல்ல ஏதோ ஒரு பேஸ்டோ யூஸ் பண்றேன். அப்படிங்கும்போது இந்த எல்லா கம்பெனிஸும் நம்ம கூட ஏதோ ஒரு வகையில இன்டர்லிங்க் ஆயிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிஸ் க்ரோ ஆயிட்டு இருக்கு. நம்ம வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பேஸ்டே இப்போ கோல்கேட்டே வாங்கினாலும் பிரைஸ் ரேஞ்சுங்கிறது டிஃபரெண்ட் ஆயிடுச்சு. இல்ல நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கார் தான் வச்சிருக்கேன் அப்படின்னாலும் இப்ப நியூ மாடல்ஸ் நிறைய வந்துட்டாங்க. என்ன ஆகுதுன்னா கம்பெனிஸ் க்ரோத் ஆகுது. ஒரு புதுசா வர கம்பெனி அவங்க ப்ராடக்ட்ஸை நல்லா டெவலப் பண்ணி அதை கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் கன்சியூமர்ஸ் நமக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கறது மூலியமா அவங்க வந்து க்ரோ ஆகுறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த கம்பெனிஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்ட் இருக்கு, காலி லேண்ட் எடுத்துக்கோங்க. இந்த லேண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா? அண்ட் இதே மாதிரி எனக்கு இங்க வந்து ஒரு கோல்டு பார் இருக்கு. ஓகேவா? 24 கேரட் கோல்டு பார் இருக்கு. ஸோ இதுல நான் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது எல்லாமே நம்மளுக்கு டே பை டே நம்ம ஃபேமிலியில நம்மளோட வீட்டில் எல்லாரும் பண்ணிட்டு வர ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட். எல்லாருக்குமே லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இதை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஈவன் தோ இப்ப கூட நீங்க ஏதாவது கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, எஸ்ஐபிஸ் ஆர் அதர் தன், மோஸ்ட்லி நீங்க ரொம்ப டீப்பா போட வேணாம், ஒரு பேசிக் லெவல்லே நான் எடுக்கிறேன். லேண்ட் ஆர் கோல்டு, இது ரெண்டுல எதுலயாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, கரெக்டா? சோ இந்த ரெண்டுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கும் போது என்ன ஆகும், உங்களுக்கு இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுல வாங்கின லேண்டா இருக்கலாம், இல்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தாத்தாவோட லேண்டா இருக்கலாம். கோல்டுங்கிறது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா அப்பா கல்யாணத்துல இருக்கிறதா இருக்கலாம், இல்ல சிஸ்டர் மேரேஜுக்கு வாங்கினதா இருக்கலாம், இல்ல இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவோட கல்யாணத்துல பாட்டி போட்டதா இருக்கலாம். சோ எப்படி பார்த்தாலும் இதோட டைம் லைன் அப்படிங்கிறது நம்மளுக்கு பெருசா இருக்கும். இல்லைன்னா இப்ப கூட ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க குழந்தையா இருக்கும்போது உங்களுக்குன்னு கோல்டு வாங்கியிருக்கலாம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்குன்னு வீட்டுல வந்து கோல்டு வாங்கியிருக்கலாம். அந்த கோல்டை வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கலாம். பட் அதோட வேல்யூஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற ஆரம்பிச்சிருக்கா? எப்படி? ஆட்டோமேட்டிக்கா கோல்டுங்கிறது நான் ஜஸ்ட் பை பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா? நான் வந்து வாங்கிட்டேன் 2002 இல்ல 2010. அப்ப எனக்கு ஒரு பவுன் எவ்வளவு இருந்தது, ரஃப்லி சொல்றேன், ஒரு 100 ரூபா இருந்தது. இல்ல எனக்கு வந்து ஒரு 500 ரூபா இருந்தது. சோ 100 ரூபா இருந்து 500 ரூபா ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு, இப்ப 2026ல 1 lakh போய்கிட்டு இருக்கு, கரெக்டா? சோ 100 ரூபா 500 ரூபா இருந்தது வந்து growth ஆகி 1 lakh போயிடுச்சு. இது ஏன் 1 lakh போகுது? கோல்டுக்கான நீடு. கோல்டுக்கான நீடு நம்ம சைடு எப்படி இருக்கு? ஜுவல்லரிஸ், கரெக்டா? ஒரு சேவிங்ஸ். இந்த ரெண்டு விதமா நம்ம வந்து இந்தியன் சைட்ஸ்ல, அதாவது எஸ்பெஷலி சொல்ல போனா இந்தியாவுக்குள்ள இருக்க எல்லாருமே கோல்டு வந்து ஒரு பெஸ்ட் சேவிங்கா பாக்குறாங்க. ஏன்னா அதுக்கான ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு. பட் இதுவே நீங்க அதர் கண்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோல்டு வந்து எந்த மாதிரி பார்ப்பாங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட். எந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்? நீங்க ஏஐ பேஸ்டு சிப்பு ரெடி பண்றதா இருக்கட்டும், ஆர் உங்களுக்கு வந்து ஒரு சேட்டிலைட் ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்றதா இருக்கட்டும், ஆர் உங்களுக்கு வந்து வேற ஏதாவது மெடிக்கல் யூசேஜஸா இருக்கட்டும். சோ இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, மொத்தத்துல கோல்டு யூஸ் பண்றோம், நம்ம வந்து சேவிங்ஸா யூஸ் பண்றோம், அவங்க வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. யூசேஜ் அதிகமாகுது. ஒரு பொருளுக்கு யூசேஜ் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட் கிரியேட் ஆகும். அதாவது என்கிட்ட இன்னும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என்கிட்ட ஒரு 1 கிலோவுக்கு தக்காளி இருக்கு, ஓகேவா, டொமேட்டோ. இதே என் பக்கத்து காட்டுக்காரங்கிட்ட ஒரு 10 கிலோ இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்றாங்க, ஒரு ஜாம் கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாஸ் கம்பெனில இருந்து வராங்க, டொமேட்டோ சாஸ் கம்பெனில இருந்து வராங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 20 கிலோ தக்காளி தேவைப்படுது, ஓகேவா. அவங்க வந்து இங்க ஒரு 10 கிலோ வாங்கிட்டாங்க, அவங்க கிட்ட ஒரு 9 கிலோ இருக்கு. ஆனா அவங்களோட ப்ராடக்ட் ஃபைனல் அவுட்புட் செய்யறதுக்கு 20 கிலோ வேணும். என்கிட்ட 1 கிலோ இருக்கு. இந்த 1 கிலோ தான் உங்களுக்கு மெயினா வேணும். ஏன்னா இவங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க, இவங்களும் கொடுத்துட்டாங்க. அவங்க கிட்ட இன்னும் வேணுங்கிறது 1 கிலோ. இந்த 1 கிலோ என்கிட்ட மட்டும் தான் இருக்கு, வேற யாருக்கிட்டயுமே தக்காளி இல்லை. ஆனா அது அவங்களுக்கு இன்னைக்குள்ள வேணும். அப்படிங்கும்போது இவங்க வந்து பர் கேஜி வந்து 25 போடுறாங்க, இவங்க வந்து ஒரு பர் கேஜி 23 போடுறாங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்கிட்ட டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வேணும்னா நான் 30 ருபீஸ்க்கு பண்ணி தரேன். 30 ருபீஸ்க்கு தான் என்னோட தக்காளியை நான் வந்து செல் பண்ணும் அப்படின்னு எனக்கு நான் ஃபிக்ஸட் பிரைஸா வச்சுட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு
ப்ரையாரிட்டி. ஸோ அவங்களுக்கு அந்த 1 kgங்கிறது அர்ஜென்ட். ஓகேவா? ஸோ எனக்கு ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இது 30 rupees இருந்தாலும் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாங்கிக்குவாங்க. பட் இது வந்து ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள். எல்லா டைமும் இதே மாதிரி வாங்கிக்குவாங்கன்னா இல்ல, அவங்களுக்கு டிமாண்ட் இருக்கும். அதாவது ஒரு பொருளுக்கு டிமாண்ட் இருக்கு அப்படின்னா அந்த பொருளுக்கான பிரைஸ்ங்கிறது ஏற ஆரம்பிக்கும். இதுவே சப்ளை அதிகமா இருக்கு. சப்ளை அப்படிங்கிறது என்னன்னா, நான் சொன்ன மாதிரி ஒருத்தர்கிட்ட 10 கிலோ, ஒருத்தர்கிட்ட 9 கிலோ, ஒருத்தர்கிட்ட 100 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட 1 கிலோ தான் இருக்கு. இப்ப என்கிட்ட அந்த 1 கிலோ 30 ரூபாய்க்கு வாங்குவாங்களா, இல்ல 100 கிலோ இருக்கவங்கிட்ட ஹோல்சேலா போயிட்டு பேசிட்டு ஒரு 20 ரூபாய்க்கு வாங்குவாங்களா? சோ ஆப்வியஸ்லி அவங்க வந்து 20 ரூபாய்க்கு தான் போவாங்க. கரெக்டா? சோ அப்படி இருக்கும்போது சப்ளை அதிகமா இருக்கும்போது பிரைஸோட வேல்யூ என்ன ஆகும்? குறைய ஆரம்பிச்சிடும். சோ இதுதான் பேசிக் சிம்பிள் ட்ரேடிங். அதாவது ஒரு பொருளோட விலை எப்ப ஏறும், அதுக்கு எப்ப டிமாண்ட் இருக்கும் அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அந்த அனலைஸ்ங்கிறது நம்மளுக்கு 3 types ஆஃப் அனலைசிஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல், சென்டிமெண்டல். ஸோ இதுல வந்து ஃபண்டமெண்டல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்ப தக்காளி வச்சு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது லேண்ட் வேல்யூ, அதாவது ஒருத்தர்கிட்ட எத்தனை ஏக்கர் லேண்ட் இருக்கு, அந்த லேண்டோட சாண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு, அவங்களோட லாஸ்ட் 6 இயர்ஸா இல்ல 3 monthsோ இல்ல வந்து 1 இயரோ இல்ல ஒரு 5 இயர்ஸோட growth எப்படி இருக்கு, அவங்க வந்து எவ்வளவு வருஷமா இந்த தக்காளி பிசினஸ்ல இருக்காங்க, அந்த தக்காளி பிசினஸ் அவங்க எவ்வளவு ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு ஹையஸ்ட் பிரைஸ்க்கு செல் பண்ணிருக்காங்க, எவ்வளவு லோயஸ்ட் பிரைஸ்க்கு செல் பண்ணிருக்காங்க, அண்ட் அவங்களோட டிமாண்ட்ஸ் எப்படி இருக்கு, அவங்களோட கான்ட்ராக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பாக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்டோட பேசிக் கண்டிஷன்ஸ் அவங்க கொடுக்கிற ரிப்போர்ட்ஸை வச்சு செக் பண்றது வந்து ஃபண்டமெண்டல் அனலைசிஸ். ஓகேவா? டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னா அவங்களோட தக்காளி போன ஃபேக்டரியா இருக்கட்டும், இல்ல அந்த தக்காளி வாங்கிட்டு போற பர்ச்சேஸ் பண்ற கன்சியூமரா இருக்கட்டும், இல்ல அந்த தக்காளியை வந்து சேல் பண்ற டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அவங்க வந்து இந்த பிரைசஸ், இந்த தக்காளி இவங்க கிட்ட இருந்து வாங்குற தக்காளி டேஸ்டா இருக்கு, இது தனி பேட்ச்ல நான் ப்ரொவைட் பண்றேன், இது வந்து நான் இம்போர்ட் பண்றேன் இல்ல எக்ஸ்போர்ட் பண்றேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் அதை வந்து சார்ட் பேட்டர்ன் வைஸ் வச்சு கண்டுபிடிப்பாங்க. சார்ட் பேட்டர்ன்ஸ்னா அவங்களோட கிராஃபிக்ஸ் எப்படி ஏறுது, இது ஃபுல்லா வேல்யூ பேஸ்டு, இது ஃபுல்லா சார்ட் பேஸ்டு, இது ஃபுல்லா எமோஷன் பேஸ்டு. ஸோ வேல்யூ சார்ட் பேஸ்ல வந்து கண்டுபிடிப்பாங்க. அது எப்படி நான் அடுத்ததுல டெக்னிக்கல் குள்ள போகும்போது சொல்றேன். இதை வச்சு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது டெக்னிக்கல் அனலைசிஸ். சென்டிமெண்டல் அனலைசிஸ் எமோஷன் பேஸ்டு. எமோஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 4 பார்ட் ஆஃப் லேண்ட் இருக்கு, ஒரு இதுல எப்பயுமே தக்காளி தான் போடுவேன், இந்த தக்காளி போடுறத நான் எப்பயுமே யாருக்கு கொடுப்பேன், மாசா ஜூஸ் ஃபேக்டரி, நான் வந்து கிசானுக்கு தான் கொடுப்பேன். அண்ட் வந்து நான் இதுல போடுற தக்காளியை வந்து வேற சம்திங் வேற ஏதாவது ஒரு சாஸ் ஃபேக்டரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஆகாஷ்ங்கிற கம்பெனிக்கு தான் கொடுப்பேன். அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நான் ரெகுலரா இவங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்டல் பாண்டிங் இருக்கும் அண்ட் சென்டிமெண்டல் எமோஷன் இருக்கும். இந்த சென்டிமெண்டல் எமோஷன் உங்களுக்கு எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா, ஒரு பேசிக் ஒரு லேண்ட் இருக்கு, இந்த லேண்ட் வந்து சுத்தி அபார்ட்மெண்ட் எதுவுமே இல்லை, சுத்தி காடா இருக்கு. ஓகேவா? சுத்தி காடா இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல வந்து வேல்யூஸ் எதுவுமே இல்ல, இந்த லேண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போறது இல்லை அப்படின்னு ஒரு பேட் இம்பாக்ட் இருக்கும். ஸோ இன்கேஸ் இவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த காட்டெல்லாம் எடுத்துடுறாங்க, காட்டெல்லாம் எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து அபார்ட்மெண்ட்ஸ் வைக்கிறாங்க. அபார்ட்மெண்ட்ஸ் வச்சுட்டு இங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு பெரிய ஏர்போர்ட் வரப்போகுது, இந்த லேண்ட் வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு. ஓகேவா? இந்த லேண்டை கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு, இங்க வந்து ஏர்போர்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ரூமர்ஸா இருக்கலாம், இல்ல உண்மையா இருக்கலாம். ஓகேவா? அதை வந்து நம்ம பேக் வெரிஃபை பண்ணணும். ஸோ இங்க வந்து ஒரு ஏர்போர்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இந்த லேண்டோட வேல்யூ முன்ன இருந்ததை விட இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது வந்து ஒரு சென்டிமெண்ட். யாருமே ஏர்போர்ட் வருது அப்படின்னா அந்த இடத்துல அட்லீஸ்ட் நான் இங்க யூஸ் பண்றேன் இல்லையோ, இந்த ப்ராடக்ட்டை நான் பை பண்ணிக்குவேன். ஒன்ஸ் ஏர்போர்ட்லாம் வந்து நல்லா டெவலப் ஆகும்போது இதை நான் ஹை பிரைஸ்க்கு செல் பண்ண முடியும். ஸோ இப்படிதான் ரியல் எஸ்டேட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி சென்டிமெண்டல் ஒரு நியூஸ் பேஸ்ட வந்து இது பிலீவ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து மார்க்கெட்டை வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளவுதான் டைப்ஸ் ஆஃப் அனலைசிஸ், டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட். ஸோ இது ட்ரேடிங்னு என்ன புரிஞ்சுது. இதை நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் சார்ட்டோட பார்ப்போம். ஓகே, ஸோ ட்ரேடிங்ல என்ன தெரிஞ்சிருச்சு, ட்ரேடிங்ல நான் என் டார்கெட்டை எப்படி செட் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும். எப்படின்னா இப்போ நீங்க ஜாப்ல இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல ஆல்ரெடி ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். எல்லாருக்குமே பேசிக் டார்கெட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு கம்பெனிக்குள்ள பிளேஸ் ஆகணும். எவ்வளவுல பிளேஸ் ஆகணும், ஒரு 5 LPA ஜாப்ல பிளேஸ் ஆகணும். எனக்கு இயர்லி LPA லேக்ஸ் பர் ஆனம். ஓகேவா? எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபா வேணும். இல்ல நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கேன்னா எனக்கு 10 லட்சம் ரூபா வேணும். இல்ல நான் இன்னும் ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கேன்னா ஒரு 25 லட்சம் ரூபா வேணும். இல்ல நான் பிசினஸ் ரன் பண்றேன் அப்படின்னா அவங்களோட டார்கெட் எப்படி இருக்கும், எனக்கு இந்த வருஷத்துல என்னோட கம்பெனி ஒரு 50 LPA ஒரு 50 லட்சத்தை வந்து இது பண்ணணும். கரெக்டா? இதுக்கு எல்லாரும் சூஸ் பண்ற நார்மல் ரொட்டீன் என்னது, 9 to 5 ஜாப். கரெக்டா? ஒரு 9 to 5 ஜாப்ல இருப்பாங்க. 9 to 5 ஜாப்ல சேலரி பத்தாம இருக்கும். கரெக்டா?
மோஸ்ட்லி 90% இல்லை 100% இப்போ யாருமே வாங்குற சேலரி பத்தலை. ஸோ 9 to 5 சேலரி ஜாபாக இருப்பாங்க. அது இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 to 10 ஒரு ஃப்ரீலான்சிங்காக பார்க்க ஆரம்பிப்பாங்க. கரெக்டாக ஃப்ரீலான்ஸில் பார்ப்பாங்க. அப்படி ஃப்ரீலான்ஸும் அவங்களுக்கு செட் ஆகலை, இல்லை ஃப்ரீலான்ஸ் வந்து அவங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களோட இந்த 9 to 5க்கு பிட்வீனில் என்ன பண்ணுவாங்க, ஒரு பார்ட் டைம் ஒர்க், ஓகேவா, ஒரு பார்ட் டைம் ஒர்க் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களோட ஓவரால் இந்த 3 பேர் எடுத்துக்கலாம், மேனேஜர் ஃபார் எக்ஸாம்பிள் பிசினஸ் மேனேஜர் சேர்த்து 4 பேரையும் எடுத்துக்கலாம். அவங்களோட ஹவர் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்கு. கரெக்டா உங்களுக்கு 5 LPA கொடுக்குறாங்கன்னா ஒரு கம்பெனிக்காக நீங்க எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ண போறீங்க, ரஃப்லி 8 hours per day. கரெக்டா 8 hours per day நீங்க ஒர்க் பண்ணி ஆகணும் ஒரு கம்பெனிக்கு. ஒரு கம்பெனிக்கு 8 hours per day, ஃபார் எக்ஸாம்பிள் லஞ்ச் பீரியட் எல்லாமே சேர்த்து சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். 8 hours நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பர் டே சேலரி அப்படிங்கிறது ரஃப்லி ஒரு 500 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 500 per day அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 15,000 per month உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் இப்போ இருக்க எல்லாருமே மோஸ்ட்லி ஒரு ஃப்ரெஷராக இருக்கவங்க, இல்லை வந்து ஒரு புதுசாக முடிச்சுட்டு போறவங்களா, ஒரு ஃப்ரீலான்சிங்கோ பார்ட் டைமர்ஸோ, இது எல்லாரும் யோசிக்கிற பெஸ்ட், அதாவது பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன், ஒரு பேசிக் பே. ஓகேவா, 8 hours நான் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கிறேன். இதுல உங்களோட ஹவர் வேல்யூ எப்படி இது பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் டார்கெட் செட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல, இப்போ பேசிக் ஒரு 1 lakh எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு 1 lakh வேணும் per year. ஓகேவா, நான் ட்ரேடிங் ரிலேட்டடா மட்டும் சொல்றேன். நான் இன்வெஸ்ட் பண்றது மூலியமா மட்டும் எனக்கு இதுல இருந்து ஒரு 1 lakh எனக்கு இயர்லி கிடைச்சா போதும். நான் ஒரு 20 years பண்ண போறேன், ஒரு 20 lakhs பேசிக்கா தான் சொல்றேன். நீங்க உங்க ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை உங்களோட இன்கம்க்கு உங்களோட ட்ரீமுக்கு ஏற்ற மாதிரியோ 10 lakhs 20 lakhs 15 lakhs போட்டுக்கலாம். பேசிக்கா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஸோ ஒரு 1 lakh எனக்கு ஒரு இயருக்கு வேணும் அப்படின்னா நான் எப்படி ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து 8.5K thousands, ஓகேவா, thousands எப்படின்னா எனக்கு மந்த் வைஸ் ஒரு மந்த்துக்கு எனக்கு 8,500 ரூபா இருந்தா எனக்கு ஒரு இயருக்கு எவ்வளவு கிடைச்சிடும், 1 lakh கிடைச்சிடும். கரெக்டா. ஸோ இதை நான் மந்த்ல இருந்து செப்பரேட் பண்றேன். எனக்கு ரஃப்லி பர் டே ஒரு 300 இருந்தா எனக்கு ஒரு டேக்கு 300 கிடைச்சதுன்னா நான் வந்து என்னோட டார்கெட் அச்சீவ் பண்ணிட முடியும். அதாவது 1 month டார்கெட் அச்சீவ் பண்ணிடுவோம். ஒரு மாசமா நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு வந்து 1 lakh டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். இன்னும் ஸ்பிளிட் பண்ணுவோமே, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 15 rupees per hour, ஓகேவா, 24 hours இருக்கு. கரெக்டா 24 hours இருக்கு. நான் ஒரு 15 rupees to 20 rupees நான் per hour எடுக்கிறேன். 10 மணி நேரத்துக்கு, ஒரு மணி நேரத்துக்கு 10 ரூபான்னு வச்சுக்கிட்டாலே 24 மணி நேரத்துக்கு 240 ரூபா. கரெக்டா. ஸோ நான் வந்து ஒரு 15 rupeesன்னு வச்சுக்கிறேன். நான் டெய்லி, அதாவது ஒரு மணி நேரம் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறது இல்லை. எனக்கு ஒரு மணி நேரம் நான் ட்ரேட் பண்ணாலும் சரி, இல்லை நான் சும்மா உட்காந்தாலும் சரி, எனக்கு இந்த 15 ஜென்ரேட் ஆகணும். இந்த 15 வச்சு 300 எனக்கு ஜென்ரேட் ஆகணும். 300 வச்சு 8,500 ஜென்ரேட் ஆகணும். 8,500 வச்சு 1 lakh ஜென்ரேட் ஆகணும். ஸோ இதுதான் என்னோட பிசினஸ் மாடல். இந்த பிசினஸ் மாடலை நான் என்ன பண்ண போறேன், ட்ரேடிங்ல இருந்து எடுக்க போறேன். பட் ட்ரேடிங்ல நான் சொன்ன மாதிரி நீங்க 24 மணி நேரமும் உட்காந்துருக்கோம் அப்படின்னா கிடையாது. நம்ம ட்ரேடிங்ல ஸ்பெண்ட் பண்ண போறது வெறும் 2 hours. ஒரு பிகினரா வரீங்க அப்படிங்கும்போது ஒரு 4 hours வரைக்கும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்க கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு வந்து சீக்கிரம் அடாப்ட் பண்ணிக்க முடியும், என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்குற எல்லா கண்டிஷன்ஸையும் நீங்கள் எந்த அளவுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டைமிங்கை நம்ம ஸ்பிளிட் பண்ணி கொடுப்போம். நீங்கள் ஒரு 2 hours ஒர்க் பண்ணுங்க, 2 hours எங்களுக்கு இந்த மாதிரி அனலைஸ் கொடுங்க. நம்மளோட மெத்தடில் உங்களுக்கு ஹோம்ஒர்க்ஸ் கொடுப்போம். அதாவது உங்களுக்கு டீச் பண்ணுறதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க்ஸ் கொடுப்போம். அந்த ஹோம்ஒர்க்ஸில் எந்த மாதிரிலாம் அனலைஸ் பண்ணணும், ஒன்ஸ் நம்ம இந்த ஒரு டாபிக் எடுக்கிறோன்னா அதில் நீங்கள் எப்படி ஹோம்ஒர்க்ஸ் எடுப்பீங்க, எப்படி அதை அனலைஸ் பண்ணுவீங்கன்னு ஹோம்ஒர்க்ஸ் கொடுப்போம். ஸோ ஒரு 2 hours எடுத்துக்கிறேன், இல்லை ஒரு 4 hours எடுத்துக்கிறேன். என்னால் ஒரு 4 hour எடுக்க முடியும் மோஸ்ட்லி. ஏன் ஒரு 4 hourன்னு சொல்கிறேன்னா, எல்லாரோட ஸ்க்ரீன் டைமும் நீங்களே யோசிச்சு பாருங்க. அதாவது இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோலிங் நான் தப்புன்னு சொல்லலை, பட் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோலிங்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 hours ஆகுது நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பார்க்குறோம், என்ன எதுக்குன்னு தெரியாமல் சும்மா ஒரு 4 hours ஸ்க்ரோல் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து ஒரு 2 hours எடுத்துக்கலாமே. ஒரு 2 hours எடுத்து நான் ட்ரேட் பண்ணுறேன். 2 hours மார்க்கெட்டோட மொமெண்டம் எந்த மாதிரி இருக்கும், ஒரு மார்க்கெட்டில் நியூஸ் டைம் எடுத்துக்கிறேன், இல்லை வந்து ஒரு வால்யூம் ட்ரேட், ஒரு நல்ல மொமெண்டம் இருக்க டைம், நிறைய ட்ரேடர்ஸ் இருக்க டைம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்படி எடுக்கும்போது எனக்கு மார்க்கெட்டில் சொல்ல பண்ண இந்த 2 hours ஒரு $5 to $10, இப்போதைக்கு நான் கோல்டு எக்ஸாம்பிளாகவே சொல்கிறேன், $10 வந்து மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ $10 அப்படிங்கிறது ரஃப்லி இப்போ வந்து 90 rupees or 93 rupees இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 90 rupees எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு 900 per day கிடைச்சிரும். ஓகேவா. பட் நம்மளோட பர் டே டார்கெட் என்ன, நம்மளுக்கு 300 தான். ஸோ நம்ம மோஸ்ட்லி மார்க்கெட்டில் ஒரு $3 கேப்சர் பண்ணாலே, சாரி $4, நம்ம மார்க்கெட்டில்
ஒரு $4 கேப்சர் பண்ணாலே நம்மளுக்கு வந்து 400 கிடைச்சிடும். இந்த 400 மார்க்கெட் வந்து ஒரு 15 மினிட்ஸ்லையும் கொடுத்துரும், நல்ல மொமெண்டம் டைமில் 1 ஹவர்லையும் கொடுக்கும். ஓகேவா? அண்ட் 2 ஹவர்ஸுங்கிறது சாலிடாக உங்களால் எடுக்க முடியும். அதனால ஒரு பேசிக்காக சொல்கிறேன். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற இந்த 2 ஹவர்ஸில் இந்த $4 நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு $4 எடுத்துட்டேன் அப்படின்னா உங்களோட டார்கெட் அச்சீவ் பண்ண முடியுமா? ஸோ இப்போ என்னோட டார்கெட் 10 லட்சம். என்னோட டார்கெட் 10 லட்சம். ஸோ இங்கே வர வேண்டியது எவ்வளோ? 85,000 வரும். ஓகேவா? பாயிண்ட் வராது. இங்கே வந்து எவ்வளோ? 3000 வரும். இங்கே வந்து எவ்வளோ? 150 ரூபா வரும். அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ 150 ரூபா அப்படின்னா சேம் கான்செப்ட் தான். நம்மளுக்கு ட்ரேட் அனலைஸ் பண்ண தெரியும், நம்மளுக்கு ட்ரேட் எவ்வளோ கேபிட்டல் வச்சிருப்போன்னு தெரியும். ஸோ நம்ம ரிஸ்க் ஃபேக்டர் எவ்வளோன்னு தெரிஞ்சிருந்து இப்போ நான் இந்த $4 எடுக்கணும்னா 0.01 லாட் சைஸில் எடுக்க போகிறேன். பேசிக்காக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சரி, டெக்னிக்கலாக வேணாம், நான் பேசிக்காக சொல்கிறேன். ஒரு சாக்லேட் எடுத்துக்கிறேன். அந்த சாக்லேட்டோட ப்ரைஸ் வந்து ₹1. இதை நான் 10 பேருக்கு விற்கிறேன், 10 மெம்பர்ஸ்க்கு விற்கிறேன். எவ்வளோ நேரத்தில்? 1 ஹவரில். ஓகேவா? இதுதான் இப்போ என்னோட கரண்ட் பேசிக் ரிஸ்க் லோ மாடல். இப்போ நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க நினைக்கிறேன். எப்படின்னா உட்காந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நவுந்து போய் பண்ணுறேன். எப்படின்னா ₹1 சாக்லேட் தான், பட் நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுனால அதோட ப்ரைஸ் ₹3. அதை வந்து எத்தனை பேருக்கு விற்றா போதும்? 3 பேருக்கு விற்றாலே போதும். சாரி, 3.5. ஸோ 3.5 மெம்பர்ஸ்க்கு விற்றாலே போதும். எனக்கு டைமிங் வந்து ரெடியூஸ் ஆகுது. கரெக்டாக நான் 45 மினிட்ஸில் பண்ண போகிறேன். பட் எனக்கு ரிஸ்க்குங்கிறது என்னென்னா நான் ட்ராவலுக்கு போகணும். ஓகேவா? இதுவே ₹1 சாக்லேட்டை நான் தனி சாக்லேட் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு என்னோட பிராண்டிங் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி நான் வந்து இதை இன்னும் கொஞ்சம் ஹை கிளாஸில் கொடுக்குற ஒரு பாக்ஸ்லாம் கொடுக்குறேன். அப்படிங்கும்போது நான் ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறேன், ஸ்பெண்ட் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறேன். பட் நான் என்னென்னா அதுக்கு வைக்கிற ப்ரைஸ் வந்து ₹10. ஓகேவா? இதுக்கு வந்து எனக்கு ஓவராலாக ஒருத்தர்கிட்ட விற்றாலே போதும், எனக்கு வந்து 10 டைம்ஸ் ரிட்டர்ன்ங்கிறது கிடச்சிடும். கரெக்டாக? ஸோ இதுவே நான் ஒருத்தர்கிட்ட, ஒரு மெம்பர்கிட்ட விற்றாலே என்னோட சாக்லேட், பிராண்டட் சாக்லேட்டை எனக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் போதும். ஓகே, அந்த 10 மினிட்ஸில் என்னால் விற்க முடியும். ஸோ நம்ம எடுக்கிற ரிஸ்க் தான் டிஃபர் ஆகுது. கரெக்டாக? இப்போ 0.01ங்கிறது நான் சொன்னேன் ₹1 சாக்லேட்டை ₹1 விற்கிறோம். 0.03 அப்படிங்கிறது நான் ₹1 சாக்லேட்டை ₹3 விற்கிறேன். 0.10 அப்படிங்கிறது ₹1 சாக்லேட்டை ₹10 விற்கிறேன். ஸோ நீங்கள் இந்த சினாரியோவில் எடுத்து பாருங்களேன். உங்களுக்கு அது எப்படி காட்டும் அப்படின்னா மார்க்கெட் $4 வருது, மார்க்கெட்டோட கண்டிஷன் $4 தான். ஓகேவா? ஆனால் எனக்கு $4 எவ்வளோ கிடைக்கும்? இங்கே ₹4 கிடைக்கும், இங்கே ₹12 கிடைக்கும், இங்கே ₹40 கிடைக்கும். ஏன்னா நான் எடுக்கிற ரிஸ்க்கு எனக்கு மாறுது. ஓகேவா? நான் எடுக்கிற ரிஸ்க்கை மாறுறதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சாக்லேட் விற்றா எனக்கு $4 தான் கிடைக்கும். நான் அந்த இடத்துல ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறேன். பட் இதில் ரிஸ்க் என்ன? இன்னொரு ரிஸ்க் ஸ்டாப் லாஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை நம்ம டீட்டெயிலாக போகும்போது பார்ப்போம். பட் இந்த $4 நான் எடுக்கிற ரிஸ்க் வந்து $4. இந்த $12 நான் எடுக்கிற ரிஸ்க் $12. இந்த $40 நான் எடுக்கிற ரிஸ்க் $40. ஸோ $40 நான் $40 ரிஸ்க் எடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக. நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு நான் ரிஸ்க் ஃபேக்டர்லாம் நான் ரெடியாக இருக்கணும். அப்படி ரெடியாக இருக்கும்போது தான் மார்க்கெட்டில் என்னால் ப்ரொஃபஷனலாக ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நான் வந்து ரிஸ்கே வேணாம், நான் மார்க்கெட்டுக்குள்ளே வரேன் அப்படிங்கிறவங்களுக்கு மார்க்கெட்டில் லாங் டைம் மட்டும் தான் செட் ஆகுமே தவிர இன்ட்ராடே சொல்ல போனால் நான் சொன்னேன் இந்த ஹவர் வேல்யூ வச்சு உங்களால் ஒரு பெர்ஃபெக்ட் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஓகே ஓகே நெக்ஸ்ட். ஸோ டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட் சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஸோ ஓவரால் மார்க்கெட் என்னென்ன அதோட டைப்ஸ் பார்த்துருவோம். நீங்கள் இந்தியன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா கேஷுங்கிறது ஸ்டாக்ஸை சொல்கிறேன். ஓகேவா? குறிப்பிட்ட ஒரு ஸ்டாக் நான் சொன்ன எல்லா எக்ஸாம்பிள் ஸ்டாக்காக வேணா இருக்கலாம், SBI பேங்காக இருக்கலாம், இல்லை டாடா மோட்டார்ஸாக இருக்கலாம், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், எனிதிங். ஒரு கேஷுங்கிறது ஸ்டாக், அதை வந்து நம்ம ஈக்விட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் அதர் தென் உங்களுக்கு கமாடிட்டிஸ். இந்த கமாடிட்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எதை மீன் பண்ணுது அப்படின்னா சில்வர், கோல்டு, ஜிங்கு, அலுமினியம் அண்ட் வேறு உங்களுக்கு நேச்சுரல் கேஸ், க்ரூட் ஆயில், இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த கமாடிட்டிஸ்குள்ளே உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இது வந்து மெட்டல்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ்குள்ளே வந்துடும். அண்ட் இந்தியன் மார்க்கெட்டில் உங்களுக்கு கரன்சிஸ் இருக்குது. ஓகேவா? இந்த கரன்சிஸில் குறிப்பிட்ட கரன்சிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோ, INR, USD, INR. ஸோ இதில் கரன்சிஸ், குறிப்பிட்ட கரன்சிஸ் இருக்குது. இந்த மாதிரி கரன்சிஸில் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். அண்ட் மோர் ஓவர் ஹை ரிஸ்க். எல்லாருமே மோஸ்ட்லி ஒரு ட்ரேடிங்க்கு பிகினராக வரீங்க, இல்லை ஒரு என்கொயரி பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாரும் காமிக்கிற ஒரே விஷயம் ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது நம்ம எதில் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னா
உங்களுக்கு நிஃப்டி, ஓகேவா, பேங்க் நிஃப்டி, அப்புறம் சென்செக்ஸ், அதர் தென் தட் ஃபின் நிஃப்டி இருக்குது. இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா ஓவரால் 50 கம்பெனிஸ், அதாவது இந்தியாவுக்குள்ளே இருக்க டாப் 50 கம்பெனிஸ் நம்ம நிஃப்டி 50ன்னு சொல்லுவோம். பேங்க் நிஃப்டி, பேங்க்கில் வந்து ஓவரால் பேங்க் செக்டர்ஸ் சொல்லுவோம். சென்செக்ஸ் அப்படிங்கிறது டாப் 30 கம்பெனிஸ், பிஎஸ்சியில் இருக்க டாப் 30 கம்பெனிஸ் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இதில் வந்து சொல்லுவோம். இப்படி பண்ணும்போது இதில் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நம்மளுக்கு ஒரு ரூபா மார்க்கெட் மூவ் ஆனால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூபா சாக்லேட் ஆனால் மேக்ஸிமம் 2 ரூபா வரைக்கும் ஏறும், 3 ரூபா வரைக்கும் ஏறும். இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுற பேசிஸில் ஏறும். கமாடிட்டிஸும் அதே மாதிரி தான், 1 ரூபா ஏறினா 100 ரூபா ஏறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம். அண்ட் டைமிங் வந்து நம்ம எடுக்கிற டைமிங் போது நம்மளுக்கு அந்த டைம் வால்யூமும் இருக்கணும்னு நான் செக் பண்ணிக்கணும். அண்ட் கரன்சிஸ் வந்து டிஃபர் ஆகும். கரன்சிஸ் வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு போகும்போது 50, அதாவது ஒரு பாயிண்ட் நவுந்தா நமக்கு வந்து 65 ருபீஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ ஒரு பாயிண்ட் நவுந்தா நம்மளுக்கு 30 ருபீஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? பட் ஏன் இதை வந்து எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் லோ கேபிட்டல் ஹை ரிவார்டு, இதை தான் எல்லாரும் சொல்லுவாங்க. பட் யாரும் சொல்லாத ஒரே விஷயம் என்னன்னா, இது வந்து ஹை ரிஸ்க்கும் இருக்குது. ஓகேவா? ஹை ரிஸ்க்கும் இருக்குது. பட் ஹை ரிஸ்க் இருக்கும்போது ஏன் அதை பண்ணுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 10 ட்ரேட்ஸ் வந்து நான் லாஸ் ஆகுதுன்னு கூட வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு ட்ரேட் பெரிய ப்ராஃபிட் கிடைச்சிடாதா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் ட்ரேட் எடுக்கிறாங்க. பட் அதுதான் மிஸ்டேக். எப்படின்னா, நிறைய பேர் வந்து அவுட் ஆஃப் 10 எனக்கு 1 கிடைச்சா போதுங்கிறாங்க. பட் அவுட் ஆஃப் 10ல் நீங்கள் ஸ்மால் ப்ராஃபிட்ஸ் தான், நீங்கள் ஒரு 8 எடுத்துகிட்டு 2 ஸ்மால் ப்ராஃபிட்டில் லாஸ் பண்ணால் கூட நீங்கள் வந்து மோர் தென் ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்க போகிறீங்க. பட் அந்த மாதிரி கான்செப்டில் யாரும் எடுக்காமல் நியூவாக வர எல்லாருமே ஃபஸ்ட்டு பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, ஆப்ஷன்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அவங்களுக்கு வந்து அது பேக் ஃபயர் ஆகிடுது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு ரீசன் தான். அண்ட் இதோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈக்விட்டி மார்க்கெட் அப்படிங்கிறது 9 to 3:15 இருக்கும். அந்த 3:15ங்கிறது நிறைய டைம் ஆஃபீஸ் எல்லாரோட 9 to 5 ஜாபும் இருக்க டைம்ங்கிறதுனால அந்த டைமிங் எல்லாருக்கும் செட் ஆகிறது. அந்த டைமில் ட்ரேட் எதுவும் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸும் சேம் அதே சினாரியோஸ் தான், உங்களுக்கு 9 to 3:15க்குள்ளே இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, சேம் ஃபாரெக்ஸ்லேயும் ஸ்டாக்ஸ் இருக்குது. யூஎஸ் ஸ்டாக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? அண்ட் உங்களுக்கு வந்து மெட்டல்ஸ் இருக்குது. நம்ம அதில் கரன்சிங்கிற டேர்ம் மென்ஷன் பண்ணியிருந்தோம், இங்கே வந்து ஃபாரெக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அண்ட் அதர் தென் உங்களுக்கு இதில் வந்து ஆப்ஷன்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம்ல, ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இதுலேயுமே ஆப்ஷன்ஸ் ஹை ரிஸ்கி தான், ஹை ஃபேக்டர் வழியாக தான், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இதில் நம்ம ஏன் ஃபாரெக்ஸை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, லோ கேபிட்டல், ஓகேவா, மாடரேட் ரிஸ்க்கு. இதில் ஹை ரிஸ்க்கும் இருக்குது, நான் சொல்கிறேன். ஹை ரிஸ்க்கும் இருக்குது, லோ ரிஸ்க்கும் இருக்குது. எல்லா ட்ரேடிங்லேயுமே ஹை ரிஸ்க், லோ ரிஸ்க், மாடரேட் ரிஸ்க் இருக்குது. பட் நிறைய பேர் வந்து அதுக்கான அட்வான்டேஜஸை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஹை ப்ராஃபிட்ஸை மட்டும் தான் எல்லாருமே பார்க்குறாங்களே தவிர, ஹை ரிஸ்க்குங்கிறது யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ப்ராஃபிட்ஸ் வந்து இதில் ஹையாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் லோ கேபிட்டல் சொன்னேன். லோ கேபிட்டல் எவ்வளோ? நான் ஒரு ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிறேன், நான் நல்லா கற்றுக்கிட்டேன், நான் பண்ணுறேன் அப்படின்னா மினிமம் $10. ஃபார் எக்ஸாம்பிள் $10ன்றது உங்களால் ஒரு 1000 ரூபாயில் இருந்தால் கூட நீங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். ரிஸ்க் அப்படின்னு சொன்னால, நான் இந்த 1000 ரூபாய்க்கான ரிஸ்க்கை ஒரு 100 ரூபாயாக வைக்கிறதும் என் கையில் தான் இருக்குது, 500 ரூபாயாக வைக்கிறதும் என் கையில் தான் இருக்குது, இல்லை 1000 ரூபாயும் வைக்கிறதும் என் கையில் தான் இருக்குது. ஓகேவா? லோ, மாடரேட், ஹை. பட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லல, பர்ஃபெக்ட் என்ட்ரி பேஸ்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ரிஸ்க் ரிவார்ட் ஃபேக்டர், நம்ம இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் நம்ம இந்த சின்ன சின்ன டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்போம். அண்டு ப்ராஃபிட் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் இங்கே மாடல் காமிச்சிருந்தேன், கரெக்டாக இங்கே மாடல் காமிச்சிருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது ஓவரால். ஓகே, ஒரு நிமிஷம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே லோ வரும்போது நம்மளுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 4776 இருக்குது. ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஹை வரைக்கும் போயிருக்கு. எவ்வளோ போயிருக்கு? 4808. ஸோ 776லேருந்து ஒரு 808 போகுது. நான் இதை ரஃப்லி ஒரு எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு 70லேருந்து ஒரு 80 போகுதுன்னா அப்படின்னா ஒரு 26 பாயிண்ட்ஸ் போகுது. ஸோ 26 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி கால்குலேட் ஆகும்னா, உங்களுக்கு நீங்கள் லோ ரிஸ்கில் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 26 பாயிண்ட்டுங்கிறது 0.01. நான் சொன்னால 0.03, 0.1.
ஸோ 26. ஸோ நான் லோ ரிஸ்கில் எடுக்கிறேன், மார்க்கெட்டை வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி ஒரே ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எனக்கு $26 கிடச்சிருக்கும். இதுவே நான் கொஞ்சம் மாடரேட்டாக எடுக்கிறேன்னா இது × 3 78 கிடச்சிருக்கும். இதுவே நான் இன்னும் கொஞ்சம் ஹை ரிஸ்கில் போகிறேன்னா $260 கிடச்சிருக்கும். பட் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் இதுக்கு 0.01 எடுக்கலாம், இதுக்கும் 0.01 எடுக்கலாம், இதுக்கும் 0.01 எடுக்கலாம். இது வந்து ரிஸ்க் ஃபேக்டர் நம்ம கையில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு நான் ரிஸ்க்கு ஸ்டாப் லாஸுங்கிறது எவ்வளோ வைக்கணும்? எனக்கு $26 ப்ராஃபிட் வருதுன்னா என்னோடய கேபிட்டல் ஒரு $100. ஓகேவா? நான் $100 வச்சுருக்கேன் அப்படின்னா $100 எனக்கு 26%, அதாவது கால்வாசி ஆஃப் த அக்கௌண்ட். ஓகேவா? அதாவது 25% என்னோட கால்வாசி அக்கௌண்ட் எனக்கு ரிஸ்க்கு. நான் 4 ட்ரேட் இந்த மாதிரி லாஸ் ஆனிச்சுன்னா என்னோட அக்கௌண்ட் வாஷ் அவுட். கரெக்டாக? ஸோ எனக்கு அவ்வளோ வேணாம். எனக்கு லாஸ் ஆனால் ஒரு $5 லாஸ் வை. ஓகேவா? 5% ஆஃப் த அக்கௌண்ட் வை. பட் நம்ம ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறோம். இதில் எனக்கு வந்து ஒரு $10 வை. ஸோ நான் ரிஸ்க் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறேன். அப்போ எனக்கு இதில் வந்து ஒரு $25 வை. ஸோ நம்ம ரிஸ்க்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். எனக்கு இன்கேஸ் இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டுக்கு இந்த ரிஸ்க்கு ஒர்த்து. ஏன்னா மார்க்கெட் புஷ் ஆனால் நம்மளோட அக்கௌண்ட் எவ்வளோ $100, நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும்? 260% நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இந்த பர்சன்டேஜ் கால்குலேஷனில் இன்னொன்று வரேன், அது ஒரு டாபிக் இருக்குது. ஸோ 260% நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இங்கே வந்தால் நம்மளுக்கு 26% கிடைக்கும். இங்கே வந்தால் நமக்கு வந்து 78% கிடைக்கும். கரெக்டாக $100. பட் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த ரிஸ்க் ஃபேக்டர் எப்படி வைக்கணும், இது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் இருக்குது. ஓகே, டார்கெட் எல்லாமே செட் பண்ண சொல்லியிருந்தேன். உங்களுக்கு எஃப்டியை பற்றி தெரியும்ல, மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட் எஃப்டிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். எஃப்டி கான்செப்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபிக்ஸ்டு டெபாசிட். நம்மளோட அமௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh rupees வந்து நம்ம பேங்க்கில் கொடுப்போம். ஓகேவா? பேங்க்கில் கொடுப்போம். பேங்க் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? வருஷம் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ்? ரஃப்லி 7% இல்லை 6% தான் கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன ஆகுது? ஒரு வருஷம் 365 நாளில் என்னோட 1 lakh எவ்வளோவா மாறுது? 1.07 lakhs. ஓகேவா? 1 lakh வந்து எனக்கு எவ்வளோ மாறுது? 1.07 மாறுது. ஸோ 7% இருந்தால் இல்லை 6% இருந்தால். ஸோ இதில் டேக்ஸஸ்லாம் இருக்குது. ஓகேவா? இன்க்ளூடிங் டேக்ஸஸ். அப்போ நம்மளுக்கு ஒரு 5 வருதுன்னு வச்சுக்கலாம். 1.05. ஸோ 1000 வச்சு என்னால் இவ்வளோ தான் எடுக்க முடியுது. ஸோ இதுவே நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறேன்ல, இந்தியன் மார்க்கெட்டோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் பெர் இயர், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ், கிரிப்டோ மார்க்கெட்டோட இந்தியன் மார்க்கெட்டோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வருஷமும் ஒரு 15%, 10 to 15% உங்களுக்கு கிராஜுவலாக கிடைக்கும். நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும், நிஃப்டி 50 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும், இல்லை வந்து நீங்கள் குறிப்பிட்ட மியூச்சுவல் ஃபண்ட் SIPஸில் போட்டிருந்தாலும் மோஸ்ட்லி 10 to 15% உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக கிடச்சிரும். அதுக்கு மேலே உங்களுக்கு மார்க்கெட் வாலட்டைல் பேஸ் பண்ணியிருக்கும். பட் ஃபாரெக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கிராஜுவலாக 30% to 55% வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ 30 to 50ங்கிறது கிராஜுவல். சேம் இதே மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகுதுன்னா, லாஸ்ட் இயர் கோல்டு மட்டுமே நம்மளுக்கு அரௌண்ட் 65% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தது. ஓகேவா? 2025. இப்போ இது கிரிப்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கிராஜுவலாக ரஃப்லி சொல்கிறேன் 80% to உங்களுக்கு 150% வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகும். எல்லாரும் பிட்காயினோட வேல்யூ கேள்விப்பட்டிருப்பீங்க, 98 lakhs, 1 crore தொட்டுருச்சு அப்படின்னு. அதெல்லாம் 2020ல், ஃபார் எக்ஸாம்பிள் 2020 கூட விட்டுருங்க, 2000 இல்லை 2010 அந்த ரேஞ்செல்லாம் வெறும் 5000 6000 ஓடிக்கிட்டு இருந்தது. அதாவது $50 $60 ஓடிட்டு இருந்தது. இப்போ வந்து லேக்ஸில் இருக்குது, அதாவது $9000 இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டோட டைம் லைனும் பார்க்கணும், அதோட க்ரோத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ நீங்கள் எல்லாருமே யோசிக்கலாம், ஸோ அப்போ கிரிப்டோ மார்க்கெட் தானே பெஸ்ட்டு, நம்ம கிரிப்டோவில் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். பட் நம்ம சொன்ன டைவர்சிஃபை கான்செப்ட் ஞாபகம் இருக்கா? டைவர்சிஃபை அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட்ஸ் மட்டும் நான் பார்க்கக்கூடாது. டைவர்சிஃபை நான் ப்ராஃபிட்ஸை மட்டும் பார்க்கக்கூடாது, அதே நேரத்தில் என்ன பண்ணுறேன்? ரிஸ்க் ஸ்ப்ளிட்டிங். இந்த ரிஸ்க் ஸ்ப்ளிட்டிங் எந்த மாதிரி எடுத்துக்கிறேன்னா, எனக்கு வந்து இதில் போட்டிருக்கிறது எனக்கு லாங் டைம், எனக்கு வந்து நான் இப்போ எடுக்க போகிறதே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிரிப்டோவோ இல்லை வேறு ஏதாவது தான். பட் கிரிப்டோ லாங் டைம் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இந்தியன் மார்க்கெட்டை லாங் டைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ
நான் ஒன்று வந்து என்ன பண்ண போகிறேன், லாங் டேர்முக்காக சேவ் பண்ண போகிறேன். அதை நான் இப்போ எடுக்க போகிறதே கிடையாது. ஒரு 60 வயசுலேயே 70 வயசுலேயே இல்லை என்னோட குழந்தைங்களுக்கோ என் பேர குழந்தைங்களுக்கோ விட்டு போகிற மாதிரி நான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து என்னோட ரெகுலர் நீட்ஸ், அதாவது என்னோட டெய்லி இன்கம் பத்தல, எனக்கு ஒரு மந்த்லி இன்கமாக ஒரு செகண்டரி இன்கம் தான் பெட்டராக இருக்கும். அதுக்கு நான் ஒரு இது சூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்னோட ட்ரீம்ஸ், சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதை வந்து நான் ஃப்யூச்சருக்காக பண்ணுறேன், இதை வந்து என்னோட கரண்ட்டுக்காக பண்ணுறேன். ஓகேவா? இதை வந்து என்னோட பாஸ்ட் ட்ரீம்ஸ்க்காக பண்ணுறேன். நான் ஒரு வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும், அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு இதுக்கான ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. இப்போ இருக்க இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு அதிகமாக தேவைப்படுது. இது வந்து டெய்லி பேசிஸில் நம்ம இன்கம்மை தாண்டி ஒரு செகண்டரி இன்கம் பார்க்குறோம். இதெல்லாம் இல்லை நான் ஃபுல் டைம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு ட்ரேடிங்கில் ஃபுல் டைம் எப்போ வரலாம் அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். அடுத்து ஒரு லாங் ரன்னுக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் எவ்வளோ பண்ணணும், எப்படி பண்ணால் என்னோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணணும், டைவர்சிஃபை பண்ணணும். நான் ஒரே மார்க்கெட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்டாக் எனக்கு க்ரோத் கொடுக்கும். ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக் எனக்கு க்ரோத் கொடுக்கும் அப்படின்னா இந்த ஸ்டாக்லேயே போயிட்டு நான் வந்து 10 லட்ச ரூபாயும் போட மாட்டேன். ஓகேவா? 10 லட்ச ரூபா போட்டு அது வந்து ₹1 ஏறினா கூட எனக்கு வந்து 1 லட்ச ரூபா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. பட் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. இன்கேஸ் ஒரு ₹2 இறங்கினா எனக்கு 2 லட்ச ரூபா போயிடும். கரெக்டாக? ஸோ என்னோட அமௌண்ட்டை வந்து நான் எவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னா எனக்கு எந்தெந்த இடத்துல இருந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரணும், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து என்னோட அக்கௌண்ட் சேஃபாக இருக்கும். நான் இங்கே 1 lakh போட்டாலும் எனக்கு அதுவும் சேஃபாக இருக்கணும், அது மேலே ப்ராஃபிட் வரணும். இங்கே நான் 2 lakh போட்டாலும் எனக்கு அதுவும் சேஃபாக இருக்கணும், அதுக்கு மேலே ப்ராஃபிட் வரணும். இங்கே நான் ஈவன் 1000 போட்டாலும் ஓகேவா, அந்த 1000 எனக்கு ப்ராஃபிட் வரணும். எல்லாரோட ட்ரேடிங்கோட மென்டாலிட்டி ப்ராஃபிட் வரணும். பட் அந்த ப்ராஃபிட்டை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் நம்ம கிளாஸில் வந்து டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல ப்ராஃபிட் ஃபேக்டர்ஸ், இதுதான் உங்களுக்கான ப்ராஃபிட் ஃபேக்டர். எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணுறது மூலிமா டைவர்சிஃபை பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நம்மளோட ஸ்க்ரீனரில் பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவாக. இந்த ஸ்க்ரீனரோட லிங்க் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட டீமுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க நம்ம ஸ்க்ரீனோட லிங்க் தருவாங்க. அண்ட் நான் இன்ஸ்டா பேஜோட பயோலையும் நான் போடுறேன், அதுவுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜ் என்ன இருக்குன்னா டார்கெட். ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு சொல்லியிருந்தோம் அதே டார்கெட் தான். நான் இப்போ 10 lakhs எடுக்கணும் அப்படின்னா எனக்கு மந்த்லி 83,000 வேணும். அண்ட் பர் டேக்கு வந்து 2,700 வேணும். அண்ட் பர் ஹவருக்கு எனக்கு 115 rupees வேணும். இப்போ நான் வந்து 1 lakh தான் சம்பாதிக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான். எனக்கு எவ்வளோ டிவியேஷன் இருக்குது, பர் ஹவருக்கு 104 ரூபா டிவியேஷன் இருக்குது. ஸோ 115 ரூபா சம்பாதிச்சா தான் என்னால் இது பண்ண முடியும். இப்போ நான் 11 ரூபா சம்பாதிக்கிறேன். ஸோ எனக்கு 104 ரூபா பர் ஹவருக்கு வேணும். ஸோ பர் ஹவருக்கு 104 ரூபா வேணும்னா ஒரு நாளைக்கு 2,400 ரூபா எடுக்கணும். அதுக்கான பிரேக் டவுன்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜான்வரி மந்த் என்னோட 10 lakhs எடுக்கணும்னா ஜான்வரி மந்த் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்பயும் எப்படி இருக்குன்னா என்னோட டார்கெட்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 10%. ஓகேவா? நான் 10 lakhs எடுக்கணும் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னா அரௌண்ட் நான் ஒரு 1 lakh வச்சு ஸ்டார்ட் பண்ணாதான் என்னோட கிராஜுவல் ரிட்டர்ன்ஸ். ஏன்னா 1 lakh ஏன் சொல்கிறேன், 10% ஆஃப் த இன்கம் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் அலைன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ட்ரேடிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கால்குலேட்டட் ஒன்று தான். உங்களுக்கு வந்து தனியாக ஸ்பெசிஃபிக்காக இதுதான் இப்படி கிடையாது, இந்த ட்ரேடிங் இப்படி அப்படிங்கிறத தாண்டி ஓவரால் நீங்கள் எந்த ட்ரேடிங் எடுத்துக்கிட்டாலும் சரி, எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணாலும் சரி, அதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் நீங்கள் செட் பண்ணுறது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அரௌண்ட் நான் வந்து 1 lakhக்கு பர் மந்த் 25% எடுத்தேன் அப்படின்னா என்னோட டிசம்பர் வரும்போது என்ன ஆகும், நான் 11,64,000 வந்து ஏர்ன் பண்ணியிருப்பேன். ஸோ என்னோட ஜான்வரி மந்த் டார்கெட், அதாவது ஓவரால் நெக்ஸ்ட் இயர் டார்கெட் 2027 டார்கெட் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன், ஜான்வரி மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அரௌண்ட் நான் டிசம்பருக்குள்ளே என்னோட டார்கெட்டை வந்து முடிச்சிருப்பேன். ஓகேவா? ஸோ இதுவே நான் பிரேக் டவுன்ஸ் மந்த்லியும் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் மந்த் எடுத்துக்கிறேன் அப்படின்னா பர் மந்த்துக்கு 24 days இருக்குது. நான் இப்போ லிட்டரலி 20 days மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஒரு 4 days நம்ம ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டெய்லி ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்போல்லாம் என்ட்ரி கிடைக்குதோ, ஒரு பர்ஃபெக்ட் என்ட்ரி இருக்கோ அப்போ மட்டும் நீங்கள் வந்து இது பண்ணால் போதும். இதில் வந்து காம்பவுண்டிங் வைஸ் கொடுத்துருக்கேன் அண்ட் நான் காம்பவுண்டிங் வைஸும் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி காம்பவுண்டிங் ரிட்டர்ன்ஸ். நான் இன்னைக்கு 1 lakh வச்சு ஒரு 1000 எடுக்கிறேன் அப்படின்னா அடுத்த நாள் 1 lakh 1000 வச்சு அடுத்து நான் 1010 எடுப்பேன். ஸோ இந்த மாதிரி நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறேன். இல்லை நான் இன்க்ரீஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நான் 1 lakhக்கு எவ்வளோ எடுக்கணும், ஒரு 1.2% எடுக்கணும். ஏன்னா என்னோட மந்த்லி டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு, என்னோட இயர்லி டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் என்னோட கேபிட்டல் இருந்து டெய்லி ஒரு 1.2% எடுக்க எனக்கு ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் கிடைக்கும். அந்த ஃபிக்ஸ்டு இன்கம் நான் நெக்ஸ்ட் மந்த்துக்கு டெவலப் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஓகே. இதில் நான் டைவர்சிஃபை சொல்லியிருந்தேன். கரெக்டாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறது மூலியமாகவும் இதை ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் ட்ரேட் பண்ணிக்கிட்டே சைடு வர இன்கம் எடுத்து நான் டைவர்சிஃபை பண்ண போகிறேன். எப்படின்னா சேவ் பண்ண போகிறேன். எந்த மாதிரி இதிலலாம் நான் சேவ் பண்ண போகிறேன், எத்தனை செக்டார்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு பேசிக்காக ஒரு 10 செக்டார்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த பேசிக் 10 செக்டார்ஸை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி எடுத்துக்கலாம். ஐடி வந்து நோ டவுன்ஃபால் செக்டர்ஸ். நோ டவுன்ஃபால் செக்டர் அப்படின்னா உங்களுக்கு ஐடி க்ரோத் வந்து இப்போ இருக்க ஏஐ டெக்னாலஜி 2026 இருந்து உங்களுக்கு ஏஐ வந்து எல்லாருமே கிரியேட் பண்ணாங்க. எல்லா கம்பெனிஸும் ஏஐ கோடிங்ஸ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐடி வந்து எப்பயுமே இனிமேல் டவுன் ஆக போகிறது கிடையாது. ஒன்ஸ் ஏஐ கிராஷ் இட் செல்ஃப். ஓகேவா? அது இல்லாமல் அக்ரிகல்ச்சர் வந்து உங்களுக்கு சீசனிங் செக்டர்னு சொல்லலாம் அண்ட் ஆல் டைம் நீடட் செக்டர்னு சொல்லலாம். ஏன்னா அக்ரிகல்ச்சர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து டெய்லி பேஸில் நம்ம கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்கோம். எவ்வளோ பீப்புள் இருந்தாலும் எவ்வளோ பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் டெய்லி ஃபுட்டுங்கிறது கன்சியூம் பண்ணுறோம். ஸோ அக்ரிகல்ச்சர் பேஸில் உங்களுக்கு ஃபுட் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ சீசனிங் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா குறிப்பிட்ட செக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் மாம்பழ சீசனாக இருக்கலாம், இல்லை தக்காளி சீசனாக இருக்கலாம். அந்தந்த டைமிங்க்கு ஏற்ற சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேனுஃபேக்சரிங் ஜூஸஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அந்தந்த சீசனிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் சில ப்ரைஸஸ் வந்து சேஞ்சஸ் இருக்கும். இப்போ ஃபார்மாசூட்டிக்கல் செக்டர் இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மாசூட்டிக்கல் அண்ட் ஹெல்த் கேர் வந்து அண்ணன் தம்பி மாதிரி. ஃபார்மா அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு ஒரு கொரோனா மாதிரி ஒரு இம்பாக்ட் வருது, ஒரு உங்களுக்கு ஹெல்த் டிசாஸ்டர், அதாவது நம்மளுக்கு வேர்ல்டு வைடு வருது, இல்லை ஆல் ஓவர் இந்தியா வருது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி எந்த ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸை தாண்டி உங்களுக்கு மெடிக்கல் வைஸ் எந்த இஷ்யூ வந்தாலும் அது ரிசால்வ் பண்ணுறதுக்கு இருக்கிறது தான் ஃபார்மா செக்டர்ஸ். ஓகேவா? ஸோ மேனுஃபேக்சரிங்னா உங்களுக்கு மோர் ஓவர் எந்த மாதிரி மேனுஃபேக்சரிங்னா ஒரு லேப்டாப்பாக இருக்கலாம், ஒரு மொபைலாக இருக்கலாம், ஒரு டிராக்டராக இருக்கலாம், இல்லை டிராக்டருக்கு வந்து நம்ம ஆட்டோமொபைல் செக்டர்ஸ் தனியாக இருக்குது. அதை தாண்டி ஓவரால் என்ன மேனுஃபேக்சர் பண்ணலாம், உட்டன் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், டிசைனிங்ஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சு பண்ணுவாங்க. அது வந்து இனோவேஷன்ஸ். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் டெல் ஒரு லேப்டாப் இது பண்ணுறாங்கன்னா அவங்க அடுத்த ஒரு 5 வருஷத்தில் புதுசாக ஒரு 5 சீரிஸ் விடுறாங்க, இல்லை அதில் அப்டேட் பண்ணி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட்ஸ் இருக்குது, அதில் டீட்டெயிலிங்ஸ் இருக்குது. ஸோ ஏஐ இன்டெகிரேட்டட் லேப்டாப் விடுறாங்க அப்படின்னா அவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு 10 பீஸ் இல்லாமல் அவங்க வந்து ஒரு 1 லட்சம் பீஸ் 20 லட்சம் பீஸ் அந்த மாதிரி அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கும்போது அதுக்கு தகுந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸஸ் வந்து ஏறும். இப்போ அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு 100 பீஸ் பண்ணுறாங்க, அதில் டிஃபெக்டிவ் பீசஸ் இருக்கும், இல்லை ஒரு பண்ணுற மெத்தட் வந்து ஃப்ளாப் ஆகலாம், சில ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் ஆகாமல் இருக்கலாம். அது எல்லாமே நம்ம டெக்னிக்கல் ப்ளஸ் ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் எஃப்எம்சிஜி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். இது வந்து எல்லா கன்சியூமரும் ஃபார் எக்ஸாம்பிள் கோல்கேட் பேஸ்ட் யூஸ் பண்ணுறவங்க 1 லட்சம் பேர் இருக்கலாம், சென்சோடின் யூஸ் பண்ணுறவங்க ஒரு 20 லட்சம் பேர் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு க்ளோஸ்அப் யூஸ் பண்ணுறவங்க ஒரு 40 லட்சம் பேர் இருக்கலாம். ஸோ ப்ராடக்ட் வைஸ் என்னென்னா எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் அதிகமாக இது யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த கம்பெனிஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் பேங்கிங் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் கம்பெனிஸாக இருக்கலாம், இல்லை வந்து தனி பர்சனாக இருக்கலாம். நீங்கள் ஒரு சேலரி பர்சன் இருந்தாலும் ஒரு பேங்க்கில் சேவிங்ஸ் உங்களோட அக்கௌண்ட் போட்டு வச்சுருப்பீங்க, இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் உங்களோட கன்சியூமர் ப்ராடக்ட்டோ இல்லை உங்களோட ப்ராடக்ட்டோட ப்ராஃபிட்ஸோ எடுத்து ஒரு பேங்க்கில் தான் போட்டு வச்சுருப்பீங்க. இந்த பேங்க்கும் ஃபினான்ஸும் அண்ணன் தம்பி. எப்படி ஃபார்மாவும் ஹெல்த் கேர் அண்ணன் தம்பியோ பேங்க்கும் ஃபினான்ஸும் அண்ணன் தம்பி. அண்ட் ஆட்டோமொபைல் எடுத்துக்கோங்க. ஆட்டோமொபைல் அப்படிங்கிறது நான் சொன்ன ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிராண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்லா பிராண்ட் வந்து இந்தியாவுக்குள்ளே லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா நிறைய பேர் அதுக்கு தனியாக ஒரு க்ரேஸாக இருந்தாங்க. சரி வந்தால் டெஸ்லா கார் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஆர் டாடா மோட்டார்ஸில் இருந்து ஸ்பெசிஃபிக் கார், ஃபார் எக்ஸாம்பிள் டாடா நேனோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் காராக இருக்கலாம், இல்லை மாருதி சுசுக்கியாக இருக்கலாம். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் பிராண்ட்ஸில் வந்து ஒரு ஹை அண்ட் டாப் அண்ட் மாடல் புதுசாக லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கான சேல்ஸ். இப்போ அந்த ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்குது, கம்மி ப்ரைஸில் வந்து நல்லாவே குவாலிட்டியாக கொடுக்குறாங்க அண்ட் மைலேஜ் வைஸ் நல்லா இருக்குன்னா அந்த ப்ராடக்ட் ஏறும். அந்த ப்ராடக்ட்டோட சேல்ஸ் ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மார்க்கெட்டோட க்ரோத்துங்கிறது அந்த குறிப்பிட்ட ஸ்டாக்குக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் ஃபினான்ஸ், பேங்க் இருக்க வரைக்கும் ஃபினான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எந்தெந்த பேங்க்லாம் இருக்கோ எல்லா பேங்க்லையும் இருக்க ஃபண்ட்ஸை வந்து ஏதோ ஒரு ஃபினான்ஸ் ரொட்டேஷனுக்கு மணி வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபினான்ஸில் அப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஹெல்த் கேரும் அப்படிங்கும்போது சம்டைம்ஸ் கேரிங். எப்படின்னா இப்போ ஒரு ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து டிஃபால்ட் ப்ராடக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்ஏக் மெடிசன்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து வேறு ஏதாவது ஸ்டொமக் பெயின் மெடிசன்ஸ், அந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் டிஃபால்ட் ப்ராடக்ட்ஸ். எத்தனை வாட்டி என்னன்னாலும் எல்லாருக்கும் வரப்போகுது. எப்படினாலும் ஒரு ஃபீவர் வரதா இருக்கட்டும், காய்ச்சல் பிடிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு சின்ன இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் இல்னஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து ரெகுலராக எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம இந்த கோவிட் டைமில் ஃபார்மா டைமில் அவங்க வந்து ஒரு இன்சுலின் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்காக இருக்கலாம். அண்ட் அதர் தென் சம்திங் இந்த மாதிரி எல்லா மெடிக்கல் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸை இது பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி இது இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இது எல்லாமே நான் சொல்கிறது செக்டார்ஸை தாண்டி ஒவ்வொரு செக்டாருக்குள்ளேயும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க. இதோட ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஓவர்வியூ பாருங்கள். டாப் 10 செக்டார்ஸ், அதை தாண்டி ஓவரால் செக்டார்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மாசூட்டிக்கல் இருக்குது, டெக்ஸ்டைல் இருக்குது, ஆட்டோ ஆக்சலரி அண்ட் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய வந்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, பேப்பர் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, இ-காமர்ஸ் இருக்காங்க, ரயில்வேஸ் இருக்காங்க, சிகரெட் மேனுஃபேக்சரிங், கொரியர் சர்வீஸ், இந்த மாதிரி ஓவரால் செக்டார்ஸோட ஒரு அவுட்கம் எப்படின்னா யாரெல்லாம் டாப் பர்ஃபார்மிங். இன்றைக்கி ஃபார்மாசூட்டிக்கல் செக்டார்ஸ் தான் 81% மூவ் ஆகிருக்கு. அண்ட் இன்றைக்கி லோவஸ்ட் யார் பண்ணியிருக்கா அப்படின்னா
டெலிகாம் கம்யூனிகேஷன்ஸ் எக்யூப்மெண்ட்டில் வந்து அவங்க இன்றைக்கி மோர் ஓவர் எத்தனை ஸ்டாக் இருக்குது, இதுக்குள்ளே ஒரு 20 ஸ்டாக் இருக்கலாம், இதுக்குள்ளே ஒரு 10, இதுக்குள்ளே ஒரு 50, இதுக்குள்ளே ஒரு 100, இதுக்குள்ளே ஒரு 5, இதுக்குள்ளே ஒரு 2, இது மாதிரி ஓவரால் இதுக்குள்ளே டெலிகம்யூனிகேஷன்ஸில் இருக்கவங்க வந்து என்னென்னா ஒரு 6% லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம மார்க்கெட்டோட ஓவரால் கண்டிஷன் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி ஓவரால் எவ்வளோ செக்டர் ப்ராஃபிட்டில் இருக்குது, இன்றைக்கி ஓவரால் எவ்வளோ செக்டர்ஸ் லாஸில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பேசிக் கன்ஃபர்மேஷனாக. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி தேர்ஸ்டே 22 ஃபஸ்ட்டு மந்த் அப்படிங்கும்போது ஒரு பேசிக் கன்ஃபர்மேஷன் நீங்கள் இதிலேருந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதுக்குள்ளே செக்டர்ஸ்குள்ளே போனீங்கன்னா நான் சொன்ன ஒவ்வொரு செக்டர்ஸ்குள்ளேயும் என்னென்ன செக்டர் கம்பெனிஸ் இருக்குது, அவங்களோட க்ரோத் என்ன அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் கண்டிஷனை, மார்க்கெட்டோட லைவ் ப்ரைஸை அனலைஸ் பண்ணி அந்த லைவ் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து நம்மளுக்கு ஃபீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிருக்கும் இந்த கூகுள் ஷீட்டில். அண்ட் ஸ்டாக்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன எல்லாமே ஓகே. இந்த எல்லா ஸ்டாக்ஸோட கன்ஃபர்மேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் கன்ஃபர்மேஷன், நான் சொன்ன ஃபண்டமெண்டல்ஸை தாண்டி ஒரு பேசிக் கன்ஃபர்மேஷன், மார்க்கெட் இன்றைக்கி எவ்வளோ ஓப்பன் ஆகுது, எவ்வளோ ப்ரைஸில் ஓப்பன் ஆகுது, அது எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிற பேசிக் கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டோட லைவ் ப்ரைஸாக இருக்கலாம், அண்ட் இன்றைக்கான ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ், இந்த பர்சன்டேஜ் சேஞ்ச், இந்த 20 நாளோட ஆவரேஜ், 50 நாளோட ஆவரேஜ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பேசிக் சிம்பிள் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்கோம். இந்த சிம்பிள் கண்டிஷனை வச்சு மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்டாக் வந்து பையில் இருக்கா செல்லில் இருக்கா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸை வந்து கொடுக்கும். இது வந்து ஒரு பிகினர் லெவல் கண்டிஷன்ஸ் மட்டும்தான். இதை வச்சு நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி சொல்கிறது, ஒரு லாங் பொசிஷன்ஸ்க்கு வேணால் நீங்கள் எடுக்க முடியும். பட் இது வந்து இன்ட்ராடே பேசிஸ்க்கு உங்களுக்கு கிடைக்குமே தவிர லாங் பொசிஷன்ஸ்க்கு வந்து இது வந்து நீங்கள் ஃபுல் டைமாக இதை வந்து டெய்லி பார்த்துட்டு அந்த கண்டிஷன்ஸை எடுக்க முடியாது. ஏன்னா லாங் கண்டிஷன்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு சொல்லப்போனால் 6 மந்த்லேருந்து ஒரு 1 இயர் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கா இருந்தாலும் பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து டெய்லி அன்னைக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற ஸ்டாக்ஸோட லிஸ்ட்டு தான் இதில் இருக்குது. ஓகேவா? மோர் ஓவர் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லா செக்டர்ஸும் இருக்குது. சுகர், பஜாஜ் ஹிந்துஸ்தான் அப்படிங்கிறது சுகர் கம்பெனி. அண்டு ஃபார்மசூட்டிக்கல் அண்ட் ட்ரக்ஸில் வந்து பஜாஜ் ஹெல்த் கேர் இருக்குது. அண்ட் இன்னும் கொஞ்சம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பேங்க்கில் வந்து சிஎஸ்பி பேங்க்னு ஒரு பேங்க் இருக்குது. அண்டு பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்து இபிஎல் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கம்பெனியை நான் அனலைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கம்பெனியோட கண்டிஷன்ஸை நீங்கள் இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இல்லை எனக்கு இன்றைக்கி வந்து யாரெல்லாம் பையில் இருக்கா, நான் இன்றைக்கி பை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி யாரெல்லாம் பையில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபில்டர்ஸ் போட்டு இன்றைக்கி எந்த ஸ்டாக்ஸ்லாம் பையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் இதில் எடுத்துக்க முடியும். ஓகேவா? அந்த கன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இங்கே ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் சேஞ்சஸ், நம்ம இன்றைக்கி பை கொடுத்துருக்கோம் அப்படின்னா பை வந்து இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படிங்கிற கண்டிஷன்ஸுமே உங்களுக்கு இதில் வந்து அப்பீல் ஆகும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஓகே உங்களோட கண்டிஷன்ஸ் சக்ஸஸ் ஆகுதா, சக்ஸஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பைன்னு சொல்லியிருக்கிறது பை ஆகுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துக்க முடியும். இது சேம் அஸ் ஹீட் மேப். ஹீட் மேப்புங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஓவரால் க்ரோத் வந்து நம்மளுக்கு க்ரீனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் இருக்குது. இதுவே நம்மளுக்கு ரெட்டில் இருக்க மாதிரி தான் நெகட்டிவ். அண்ட் எல்லோவில் இருந்தால் அது வந்து ப்ரைஸ் வந்து பெரிய மொமெண்டம் ஆகலை, எப்படி சொல்கிறது, ஒரு நியூட்ரல் பேஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ் இருக்குது. இயர்லி டிவிடெண்ட்டுக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ்க்கு இயர்லி டிவிடெண்ட்ஸ் கொடுப்பாங்க, அண்ட் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கோட ஹிஸ்ட்ரி ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எவ்வளோ ஹை போயிருக்கு, எந்த டைம் போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்போலோ ஹாஸ்பிட்டலோட எனக்கு வந்து ஒரு 360 மந்த்ஸோட டேட்டா வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த 360 மந்த்ஸோட டேட்டா எனக்கு இது பண்ணி கொடுக்கும். அதில் ஓவரால் ஹையஸ்ட் எவ்வளோ போயிருக்கு அண்ட் லோவஸ்ட் எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஓவரால் கண்டிஷன்ஸை காப்பி பண்ணி நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு ஜஸ்ட் டே வைஸ் இன்றைக்கி டேட் January 19, 2006 வந்து என்னென்ன ப்ரைஸ்லாம் மூவ் ஆகிருக்கு, இல்லை January 2022 வந்து 2006 என்னென்ன ப்ரைஸ் மூவ் ஆகிருக்கு, அந்த மாதிரி நம்ம கண்டிஷன்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து மேனுவல் கண்டிஷன்ஸாக நம்ம வந்து அனலைஸ் பண்ண எடுத்துக்க யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிகினர் லெவல், நான் ஸ்டாக் ஸ்க்ரீன் பண்ணுறேன், எனக்கு இந்த செக்டாரோட ஒரு பேசிக் கன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதர் தன் தட் இதில் ஒரு பேசிக் கண்டிஷன் கிளாஸில் என்னென்ன டாபிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணுவோமோ, அதாவது நீங்கள் ஃபண்டமெண்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குங்கிறது இருக்குது. இதே டெக்னிக்கல் எடுத்துக்கிட்டால் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் இருக்குது, இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுவோம்னு கிளாஸில் சொல்லிக் கொடுப்போம். அண்டு சைக்காலஜிக்கல் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து அவைல் பண்ணலாம், எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அண்டு பேசிக் சிம்பிளாக ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னிக்கல் டெர்ம்ஸில் இண்டிகேட்டர்னால் என்ன, அப் ட்ரெண்ட்னா என்ன, அண்டு கிரிப்டோவில் பிட்காயின்ங்கிறது பிட்காயினோட சிம்பிள் என்ன, மார்க்கெட்டோட டைமிங்ஸ் என்ன, இதே நீங்கள் ஃபாரெக்ஸ் சூஸ் பண்ணுற மாதிரி தான் என்னென்ன டைமிங்ஸ் இருக்குது, ஓவர்லாப்பிங் டைமிங், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பேசிக் கீ நோட்ஸ் மாதிரி நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்.
அண்ட் லாட் ஸ்ட்ராட்டஜிஸ். நீங்கள் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆப்ஷனுக்கான லாட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சென்செக்ஸில் ஒரு லாட் வாங்குற மாதிரி இருந்தால் எவ்வளோ, இது வந்து பழைய வேல்யூஸ் வந்து இருக்குது. ஸோ நான் சென்செக்ஸில் ஒரு வேல்யூ வாங்குற மாதிரி இருந்தால் எவ்வளோ, அண்ட் ஃபாரெக்ஸ், பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, ஒவ்வொரு இதுக்கும் நான் மூவ் பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்தால் எனக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து இதில் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும், ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். பட் இந்த டூல் வந்து உங்களுக்கு பேசிக் டூல் மட்டும்தான். இதை தாண்டி நீங்கள் ஏஐ பேஸில் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும், இல்லைனா மேனுவலாக இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட வெபினரை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் டூல் மட்டும்தான், பேசிக் கன்ஃபர்மேஷன் மட்டும்தான். இது தாண்டி இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அடுத்து நம்மளோட ஸ்லைட்ஸை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு பேசிக் கன்ஃபர்மேஷனுக்கான இந்த ஸ்க்ரீனர் மட்டும்தான். இந்த ஏஐ ஸ்க்ரீனர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெய்லி பேஸில் லைவ் ஃபீட்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். மார்க்கெட்டோட ப்ரைஸை வந்து ஃபெச் பண்ணி இது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மார்க்கெட் பையில் இருக்கா செல்லில் இருக்காங்க கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ எனக்கு இவ்வளோ கன்ஃபியூஷன்லாம் வேணாம், எனக்கு சிம்பிளிஃபைடாக வேணும் ட்ரேடிங் அப்படின்னா ஏஐ ஆட்டோமேஷன். ஏஐ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா கண்டிஷன்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு சாட் ஜிபிடி எடுத்துக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே சாட் ஜிபிடி யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். சாட் ஜிபிடி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கொஷின் கேட்போம், அந்த கொஷினுக்கு அது எஸ் ஆர் நோ சொல்லும். ஓகேவா, இந்த மாதிரி தான் ஒரு கண்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த எஸ் ஆர் நோவில் என்னென்னா கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு கண்டென்ட் எப்படி சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் சேஃப்டி ரீசன்ஸ் இல்லாத மாதிரி இருந்தால் அதுக்கு எல்லாத்துக்கும் நோ சொல்லு, என்ன கண்டிஷன்ஸ் என்ன கொஷின் கேட்டாலும் நோ சொல்லு, சேஃப்டி ரீசன்ஸ்குள்ளே வர மாதிரி இருந்தால் அந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் வந்து நம்ம வச்சுருப்போம். ஓகேவா, இப்போ இதே கண்டிஷன்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு கண்டிஷன் ஆட் பண்ணிக்கிறோம். சேஃப்டி கண்டிஷனுக்குள்ளே வருது, பட் லென்த் அதிகமாக இருக்குது. ஓகேவா, அவர் வந்து எங்கிட்ட ஒரு 1000 லைன் அடிக்க சொல்கிறாரு, என்னால் சாட் ஜிபிடியோட லென்த் வந்து 500 லைன் தான் அடிக்க முடியும். ஸோ லென்த் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு வெரைட்டியாஸ் ஒரு 1000 கண்டிஷன்ஸ்க்கு நம்ம சாட் ஜிபிடிக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். இப்படி பண்ணு, இதை பண்ணாத அப்படிங்கிற இது சில ரூல்ஸ் வந்து இன்டர்லிங்க் ஆகிருக்கும். இது எல்லாம் ஓகே ஆனால் மட்டும் இதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி இன்டர்லிங்க் ஆகிருக்கும். ஸோ இதுதான் ஏஐ ஆட்டோமேஷன்ஸ். நம்ம இதை வந்து ட்ரேடிங்குள்ளே எப்படி கொண்டு வர போகிறோம், நான் அனலைஸ் சொல்லியிருந்தேனே அவருக்கா, ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல், சென்டிமெண்டல். இதில் சென்டிமெண்டல் தூக்கிடலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு ரோபோட் கிட்ட ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறோம். அப்போ வந்து சென்டிமெண்டல் பற்றி யோசிக்கக்கூடாது. ஏன்னா மார்க்கெட்டில் யார் வேணாலும் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல முடியும், தங்கத்தோட விலை இன்னும் 2 வருஷத்தில் விழுந்துரும்னு சொல்லலாம். இன்னொருத்தர் இல்லை தங்கத்தோட விலை கண்டிப்பாக ஏறும்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட்டுக்கு வந்து என்ன தேவை, சென்டிமெண்டல் அனாலிசிஸை தாண்டி டெக்னிக்கல் வேல்யூஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் வேல்யூஸ் தேவை. சென்டிமெண்டலி நம்ம கன்வர்ஷனில் எடுத்திருக்கோம். அந்த சென்டிமெண்டல் எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா ஆவரேஜ் பர்சன்டேஜ், எவ்வளோ பேர் வந்து செல் ஆகும்னு சொல்கிறாங்க, எவ்வளோ பேர் பை ஆகும்னு சொல்கிறாங்க, அதை வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த கண்டிஷனை நான் கடைசியாக சொல்கிறேன், ஏன் இது வேணான்னு சொன்னேன். ஸோ ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் எல்லாத்துக்கும் எனக்கு ஃபண்டமெண்டலுக்கு ஒரு 10 கண்டிஷன் இருக்குது, டெக்னிக்கலுக்கு எனக்கு ஒரு 20 கண்டிஷன் இருக்குது. ஸோ மேனுவலாக அனலைஸ் பண்ணுவோம். கரெக்டாக மேனுவலாக எப்படி அனலைஸ் பண்ணுவோம்னா, ஒரு பேசிக் கண்டிஷன், ஒரு ட்ரேட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். ஒரு வீடு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் இருக்கு இந்த ஆஃபீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரேடுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு ட்ரெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், அதாவது சப்ளை ஆர் டிமாண்ட். அடுத்து டைம் ஃப்ரேம், அடுத்து என்ட்ரி, அடுத்து எக்ஸிட். இந்த எக்ஸிட்டை நீங்கள் டார்கெட்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை லாஸ்ன்னு வச்சுக்கிட்டாலும் சரி. ஓகேவா, ஸோ இதுதான் பேசிக் கண்டிஷன்ஸ் ஒரு ட்ரேடுக்கு. இப்போ நான் இருக்க ரூமில் ஒரு பெட் இருக்குது. ஓகே, ஒரு பெட், இது என்னோட ரூம், இதில் ஒரு பெட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏறி போகிற மாதிரி டபுள் காட் பெட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னென்னா எனக்கு ஃபஸ்ட் என்ன ட்ரெண்டு தெரியணும், இந்த பெட்டுக்கு மேலே நான் ஏற போகிறேன்னா இல்லை பெட்டுக்கு கீழே இறங்க போகிறேன்னா அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் தெரியணும். ஸோ இதுதான் ட்ரெண்ட். ஸோ எனக்கு இந்த கண்டிஷன் மேலே ஏற போதா கீழே ஏற போதா பின்னாடி இருக்க அனலைஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இடம் மேலே அப்படின்னா நான் மேலே ஏற போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிடும். அடுத்து சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது சீலிங் எடுத்துக்கோங்க. சீலிங் அண்ட் வந்து கீழே ஃப்ளோர். சீலிங் ஃப்ளோர்னா நான் அந்த சீலிங்கை உடச்சிட்டும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அந்த சீலிங்கை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டு என்னோட பெட்டை வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த ஃப்ளோருக்கு எடுத்துகிட்டு போனேன். ஓகேவா, இல்லை நான் என்னோட தரையை உடச்சிட்டு கீழேயும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, வெயிட் பத்தாமல். ஓகேவா, ஸோ எனக்கு மேலே எவ்வளோ தூரம் போகணும், கீழே எவ்வளோ தூரம் வரணும், இந்த ஜோன்ஸ். அடுத்து டைம் ஃப்ரேம் அனலைசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ரூமில் 1 மணி நேரம் இருந்தால் எனக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரூமில் 1 மணி நேரத்துக்கு 5000 சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாலும் நமக்கு 2000 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படிங்கிற மாதிரி டைம் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு அப்போ எது பெஸ்ட் டைம் ஃப்ரேம், அந்த டைம் ஃப்ரேமில் இப்போ ஏற போதா, நான் இப்போ 1 மணி நேரம் இருந்தால் எனக்கு 5000 சொல்லுவாங்களா, இல்லை இன்னைக்கு ஒரு நாள் இருந்தால் 5000 சொல்லுவாங்களா அப்படிங்கிற டைமை வந்து நான் அனலைஸ் பண்ணுவேன். அடுத்து நான் எப்போ ரூம்குள்ளே போக போகிறேன்,
அந்த ரூமை விட்டு எப்போ வெளியே வர போகிறேன் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த ட்ரேடிங். ஸோ இதை உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிளோட மார்க்கெட்டில் காட்டுறேன். ஓகே, ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு சார்ட் தெரியுது. இந்த சார்ட்டில் வந்து ட்ரெண்ட் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னது மார்க்கெட் மேலே போகுதா கீழே போகுதா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் ட்ரெண்ட் இங்கே ட்ரா பண்ணி வச்சுருந்தேன், அதே ட்ரெண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா, மார்க்கெட் எனக்கு மேலே போகுது. ஒரு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இது அப்போர்டில் போகிற மார்க்கெட். ஓகேவா, இதை வந்து நீங்கள் ஒரு படிக்கட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து அடுத்து நான் என்ன மென்ஷன் பண்ண போகிறேன்னா, நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஸ்டார் கேஸ் சொல்லியிருந்தோம் கரெக்டாக. அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். எனக்கு இப்போ இதுதான் சீலிங். ஓகேவா, அதே மாதிரி இது ஃப்ளோர். ஓகே, இதுதான் ஃப்ளோர். ஏன் இதை நான் சீலிங் இதை ஃப்ளோராக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இங்கே எனக்கு ஆல்ரெடி ப்ரைஸ் திரும்பி இருக்குது, இங்கேயும் திரும்பி இருக்குது. ஸோ இங்கே மேலே போகாமல் திரும்பி இருக்குது. ஸோ இதுதான் சீலிங். எனக்கு இதுக்கு மேலே இன்னும் மேலே ப்ரைஸ் போகலை. கரெக்டாக கீழே இது ஏன் ஃப்ளோர், ஏன்னா இங்கே இதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே போகலை. ஸோ எனக்கு இந்த 2 ஜோன், அதாவது இந்த ரூம்குள்ளே தான் ப்ரைஸ் இருக்குது. ஸோ இந்த ரூமை விட்டு வெளியே போனால் எனக்கு மேலே உடச்சிட்டு போனால் மார்க்கெட் மேலே போகும், கீழே உடச்சிட்டு போனால் மார்க்கெட் கீழே போகும். ஸோ நம்மளுக்கு சப்போர்ட் கிடச்சிருச்சு, ட்ரெண்டு கிடச்சிருச்சு. அடுத்து டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். எனக்கு இப்போ இது என்ன, 1 மினிட்ல மார்க்கெட் மேலே போகுது. பட் எனக்கு என்ன பண்ணுறேன், இன்னும் நான் ஒரு மணி நேரம், நான் இப்போ ட்ரேட் எடுக்க போல, எனக்கு ஒரு 4 மணி நேரத்தோட கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு 4 மணி நேரத்தோட கன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது, ஓவராலாக மார்க்கெட் மேலே வந்திருக்கு, மேலே வந்ததுலேருந்து போயிட்டு கீழே வருது. ஸோ நீங்கள் ட்ரெண்டை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ட்ரெண்ட் எப்படி பார்க்கணும்னா, ஒரு ஜோன்லேருந்து மேலே போகுதா கீழே வருதா அப்படிங்கிறது பேசிக் கண்டுபிடிச்சு, அடுத்து 4 மணி நேரத்தில் எப்படி ரியாக்ட் ஆகும், 1 மணி நேரத்தில் எப்படி ரியாக்ட் ஆகும், இதுக்கு நம்ம செப்பரேட் ஃபார்முலாஸ் வச்சுருக்கோம். ஸோ அது உங்களுக்கு டீட்டெயில் கிளாஸில் வந்து கிடைக்கும். அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பிரேக் டவுன்ஸ் ட்ரிப்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா, என்னென்ன மாதிரி ட்ரிக்ஸ் பண்ண பெட்டராக இருக்கும் மார்க்கெட்டில், அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ ஓகே, எனக்கு இங்கே என்ட்ரி நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னா, மோரோவர் ஃபிபனாக்கி டூல்ஸ். இந்த ஃபிபனாக்கி டூல்ஸுங்கிறது உங்களுக்கு வந்து யூனிவர்சல் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபிபனாக்கி எல்லாமே ஒரே ஸ்ட்ரக்சரில் யூனிவர்ஸ் பேஸில் இந்த ஃபார்முலாஸில் வந்து ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ நான் ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்கிறேன். எனக்கு மார்க்கெட் இந்த ஜோன்லேருந்து இந்த ஜோனுக்குள்ளே திரும்பினா, மோரோவர் உங்களுக்கு கலர் கொஞ்சம் டிம்மாக இருக்கும், ஏன்னா இங்கே ஒயிட் லைன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ளே திரும்பினா, எனக்கு இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் புஷ்பேக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எனக்கு இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட். பட் இது வந்து இப்போ சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்குது. ஓகேவா, அப் அண்ட் டவுன்ஸில் இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளாக இதை சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி தான் இது ஒரு அப் ட்ரெண்டுன்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ எனக்கு அப் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா, எனக்கு டார்கெட் எங்கே இருக்கணும், சீலிங்கை உடச்சிருச்சு. ஸோ சீலிங் உடச்சா அடுத்து எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறது தான் நமக்கு டார்கெட். ஸோ இங்கேருந்து எனக்கு மார்க்கெட் என்ன பண்ணுது, மேலே போகுது, இங்கே வந்து திரும்பிடுச்சு அப்படின்னா, அடுத்து என்னோடய டார்கெட்ஸ் என்ன, என்னோடய டார்கெட்ஸ் மார்க்கெட் எங்கே இருக்குது, அங்கே என்னோடய டார்கெட்ஸ் எது வரைக்கும் ப்ரைஸ் வந்து போகும் அப்படிங்கிறத நம்ம டார்கெட் வேல்யூஸில் எடுத்துக்கும். ஸோ இது பேசிக் கண்டிஷன்ஸ். ஸோ இத்தனை கண்டிஷன்ஸ் வந்து எனக்கு அப்ளை பண்ண முடியல, எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது, எனக்கு இதை வந்து சிம்பிளிஃபைடாக பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறது தான் ஏஐ பேஸ்டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா, இந்த மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எந்த மாதிரி கொடுக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹவர்லி பேசிஸ், நான் 24 ஹவர்ஸ் சொல்லியிருந்தால இந்த ஹவர்லி பேசிஸில் ஒவ்வொரு கண்டிஷன்லையும் மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆக போகுது. அதாவது மார்க்கெட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது இன்றைக்கான டேலேயே உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஒவ்வொரு கண்டிஷனுக்கு மார்க்கெட் வந்து எங்கேருந்து ஃபால் ஆக போகுது, மார்க்கெட் திருப்பி எங்கேருந்து அப் ஆக போகுது. ஸோ திருப்பி ஒரு நிமிஷம், செட்டிங்ஸில் நமக்கு ஒயிட் கலர் இருக்குது, அதனால் இந்த ஜோன் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ எங்கேருந்து நமக்கு ஃபால் ஆகுது, திருப்பி இதில் ஸ்டாப் லாஸஸும் இருக்கும். ஏன்னா ஸ்டாப் லாஸஸ் நம்ம ஏன் செட் பண்ணுறோம் அப்படின்னா, இன்கேஸ் என்னோட அனலைஸ் தப்பாக போகிற மாதிரி இருந்தால் அதை நான் எப்படி என்னோட மினிமம் லாஸில் ரெக்வயர் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ செல் ஆனால் எப்படி ஆகும், சப்போஸ் இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னா அடுத்த செல் எனக்கு டார்கெட் ஹிட் ஆகுதா, அதுக்கு நான் எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கணும், திருப்பி அகைன் எனக்கு பை ஆகுதா, அதுக்கு நான் எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கணும், திருப்பி எனக்கு செல் ஆகுதா, அதுக்கு நான் எவ்வளோ டார்கெட் வைக்கணும். ஸோ ஹவரில் ஈச் ஹவர் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு கொடுக்குது, அடுத்து ஒரு 2 மணிக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது, அடுத்து ஒரு 3 மணிக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது, அடுத்து 4 மணிக்கு ஒரு சிக்னல், 5 மணி 6 மணி. ஸோ இப்போ 6 மணிக்கு அந்த சிக்னல் என்ன கொடுத்துருக்கு, மார்க்கெட் வந்து பை ஆக போகுதுன்னு சொல்லியிருக்கு, கொஞ்சம் மேலே போகுது, போயிட்டு நம்மளோட டார்கெட் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ பை ஆகிற டார்கெட் வந்து எவ்வளோ தூரம் மேலே போகுது, திருப்பி எவ்வளோ தூரம் கீழே வருது, எனக்கு எந்த மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸில் இதை சொல்லும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஏஐ பேஸ்ட் இண்டிகேட்டர். இந்த ஏஐ பேஸ்ட் இண்டிகேட்டர் போது உங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு அனலைஸ் பண்ண கன்ஃபியூஸ்டாக இருக்கிறதுனால தான் நீங்கள் ஏஐ பேஸில் இது பண்ணுறீங்க. ஸோ இஃப் மார்க்கெட் பையின்னு கொடுக்கும்போது நான் இல்லை எனக்கு வந்து இவ்வளோ பெருசாக ஃபால் ஆகிடுச்சு, இன்னும் மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் மேனுவலாக ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் இங்கே ஃபால் ஆக போகுதுன்னா நமக்கு என்ன பண்ணியிருக்கு, இங்கே செல் சொல்லியிருக்கு கரெக்டாக, இங்கே ஃபாலோ ஆக போது இங்கே செல் சொல்லிடுச்சு, அந்த செல்லும் நடந்துருச்சு. ஸோ இந்த டைமும் நீங்கள் மார்க்கெட் என்ன கண்டிஷன்ஸ் கொடுக்குது, மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் எப்பயுமே சொல்லுவோம் மேனுவல் அனலைஸ் தான் பெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு கிரவுண்டோ ஒரு கிரிக்கெட்டோ ஒரு சமையலோ எடுத்துகிட்டுனா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி செய்யணும்னு தெரிஞ்சாதான் அடுத்து ஒருத்தங்க பண்ணும்போது அதில் மிஸ்டேக்ஸ் இருக்கா, அதில் என்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது, அதை இன்னும் எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் பேசிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் நம்ம ஏஐ ஆட்டோமேஷன்ஸ். இதோட ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளுக்கு அரௌண்ட் எபோவ் 90% ரிசல்ட் தான் இருக்குது. நம்மளுக்கு 90 to 93% ஸ்ட்ராட்டஜிஸ் ரிசல்ட்ஸ் வருது. உங்களுக்கு இன்னைக்கான ரிசல்ட்ஸ் எவ்வளோ ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் சைட் பை சைட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ ட்ரேடிங்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அண்ட் ட்ரேடிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, என்னென்ன மார்க்கெட் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, அண்ட் ஓவரால் நம்ம ஆட்டோமேஷன்ஸோட ஒர்க் எப்படி இருக்குது, அந்த ஆட்டோமேஷன் ஃப்ளோ எப்படி இருக்குது, ரிசல்ட்ஸ் எப்படி கொடுக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதையும் தாண்டி அடுத்த ஸ்டேஜாக நம்ம வந்து இந்த இண்டிகேட்டரை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஆமாங்க, 1 வீக் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இண்டிகேட்டரை ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ட்ரேடிங்கில் ஐடியா இல்லை, எனக்கு ட்ரேடிங்கில் எப்படி ப்ராஃபிட் பண்ணணும்னு தெரியல, இல்லை வந்து எனக்கு ட்ரேடிங் வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த இண்டிகேட்டரை அவைல் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ட்ரேடிங் வியூ அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம 1 வீக் ஃப்ரீ ட்ரையல் உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் கொடுப்போம். அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுப்போம். இதுக்கு பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது சிம்பிளாக ஒரே விஷயம் தான். நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டா பேஜில் உங்களுக்கு ரீடைரக்ட் லிங்க் இருக்கும். நம்ம ரீடைரக்ட் லிங்க்ல வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, நம்மளோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். உங்களுக்கு இதில் வந்து வாட்ஸ்அப் லிங்க் ஆட் பண்ணுறேன், அண்ட் நம்ம ஸ்க்ரீன்லேயும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, நம்மளோட டீமுக்கு காண்டாக்ட் பண்ணி நான் இந்த மாதிரி வெபினார் அட்டன் பண்ணியிருந்தேன், எனக்கு வந்து இந்த ஏஐ டூலை வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும், அதை வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும்னு பண்ணாலும் ஓகே. இல்லை எனக்கு மார்க்கெட் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பிரேக் டவுன் வேணும், எந்த மாதிரிலாம் நான் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை நான் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஒரு பிகினராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு எந்த மாதிரி ஐடியாஸ் நம்மளால் கொடுக்க முடியும், உங்களோட ஐடியாஸ் என்ன, அதுக்கு நம்ம இன்னும் எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிற இதுவும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினர் ஃப்ரெண்ட்லி கோர்ஸ். உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி எந்த ஐடியாவுமே இல்லை, எனக்கு வந்து ஃபுல் ஃப்ரெண்ட்லி. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சுத்தமாக தெரியாது, எனக்கு இது வந்து ஃபுல்லாக பேசிக்லேருந்து ஏ ஃபார் ஆப்பிள்லேருந்து இசட் ஃபார் ஜீப்ரா வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அண்ட் இதை சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம வந்து ஹோம்ஒர்க்ஸ் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவோம். சொல்லிக் கொடுக்குறது மட்டும் தாண்டி இல்லாமல் இந்த இடத்துல எனக்கு இன்னைக்கு அனலைஸ் பண்ணிட்டு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு ட்ரேட் வந்து உங்களுக்கு செட்டப் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, எனக்கு நாளைக்கு நான் இன்னைக்கு கோல்டு நடத்தியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு நாளைக்கு நீங்கள் ஹீரோ யூஎஸ்டி எடுத்துக்கோங்க, ஹீரோ யூஎஸ்டியில் எனக்கு அனலைஸ் பண்ணிட்டு வந்து கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா சார்ட்டுக்குமே ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபாரெக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஃபாரெக்ஸில் செல் பை, ஸோ எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் ஒர்க் ஆகும். எப்போ பை பண்ணணும், எப்போ செல் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ இது இல்லாமல் ஃபர்ஸ்ட் மேனுவலாக மார்க்கெட்டை எப்படி நான் கற்றுக்கணும் அப்படின்னா, பிளாங்காக இருக்க மார்க்கெட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அது எப்படி படிக்கிறது, இதை பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னால் சொல்ல முடியும், இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோன், இங்கே வந்து சப்போர்ட் ஜோனில் இருந்து ப்ரைஸ் ஏறப்போகுது. ஏன்னா இந்த சப்போர்ட் ஜோனை வந்து நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணியிருப்பேன், ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு வேறு ஏதாவது சப்போர்ட் ஜோன் இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணியிருப்பேன். ஸோ மார்க்கெட் இது வந்து டபிள்யூ பேட்டர்ன், இது வந்து எம் பேட்டர்ன், இல்லை இதை கப்பன் சாசர். ஸோ இந்த மாதிரி எத்தனை கண்டிஷன்ஸ் இருக்குது, அது எப்படிலாம் அவைல் பண்ணணும், அது எப்படி மேனுவலாக படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்குறது இல்லாமல் இதை வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி டூலாக இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபையாக பண்ணுறங்கிறதும் உங்களுக்கு நம்ம டீச் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்ம டீமுக்கு வந்து ஒரு மெசேஜ் போடுங்க, ஹாய் உங்கள் பேர், நீங்கள் வந்து இந்த வெபினார் அட்டன் பண்ணி பார்த்துட்டு ஓகே இதை நான் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக மெசேஜ் பண்ணலாம். இல்லை நான் ஃபுல் ஃப்ரெண்ட்லி, எனக்கு ஃபுல் பிகினர், எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் புதுசாக ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நம்மளோட டூலை யூஸ் பண்ணி பார்க்கலாம்.